அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முறையாக வரவேற்புரை வழங்க டிஜிட்டால் அமைப்பின் துணைத் தலைவரும் டிஜிப்ரூனர்ஸ் அமைப்பின் கன்வீனருமான திரு சரவணன் ராமதாஸ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆக்சுவலாக என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் இந்த டிஜிட்டலை பற்றி டிஜிட்டலுடைய பயன்களை பற்றி ஜே.கே. முத்து சார் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் டிஜிட்டலுடைய ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா இந்த டிஜிப்ரனர் மீட்டிங். இதனுடைய பர்பஸ் என்னென்னா, டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் அதிபர்களை அனைவரையும் இணைக்கிற மாதிரியும் உலகளாவிய அவங்க இருக்கவங்களையும் இங்கே மதுரைக்கு கொண்டு வந்து நம்முடைய தொழிலதிபர்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறதுக்காகவும் ஆனால் ஒரு முயற்சி தான் இந்த டிஜிப்ரனர். ஆக்சுவலாக என்னென்னா, டிஜிட்டல் 2015 அப்துல் கலாம் அவருக்கு இறக்குறதுக்கு ஒரு 9 days முன்னாடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது என்னென்னா, டிஜிட்டலுடைய நாலேஜ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இது அமைப்பு. இந்த அமைப்பினுடைய இந்த டிஜிப்ரனர் மீட் இன்றைக்கி என்னென்னா, பில்டிங் த டெக்னாலஜிங்கிற ஒரு செஷன் நம்ம எடுக்கிறோம். இந்த செஷனுடைய இது பர்பஸ் எப்படின்னா, எப்படி ஒரு டெக்னாலஜி கம்பெனி உருவாக்குறது, அனலிட்டிக்கல் டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி அதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் முதல்ல வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் சேர்மன் ஜே.கே. முத்து சாரையும் டிஜிட்டலுடைய ஃபவுண்டேஷன் ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற டிஎன் சேம்பருக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த டிஜிட்டலுடைய மெம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருக என வரவேற்கின்றேன். இதில் நிறைய மெம்பர்கள் எப்படி வந்திருக்காங்கன்னா, டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கவங்களும் வந்திருக்காங்க, நான் டெக்னாலஜியில் இருக்கவங்களும் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைலில் இருக்கவங்க எல்லா இதுலேயுமே வந்திருக்காங்க. எல்லாமே இந்த ப்ரோக்ராம் எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா, ஒரு டிஜிட்டல் நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி டெக்னாலஜி கம்பெனியை டெவலப் பண்ணுறதுங்கிறது ஒன்று, இல்லாட்டா டிஜிட்டல் நாலேஜ் யூஸ் பண்ணி கோராக டெக்னாலஜியில் இல்லாதவங்களும் எப்படி கம்பெனியை டெவலப் பண்ணுறதுங்கிறது ஒரு ஐடியா. ஸோ அங்கே எம்டிசியிலேருந்தெல்லாம் எங்களுடைய நண்பர் பாரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஈவன் கப் டைம்னு சொல்லிட்டு ஒரு எங்களுடைய நல்ல ஒரு மதுரையில் ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ ஏஆர்எம் இன்ஃபோடெக்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிபிஓ இது பண்ணுறாரு, அவர் வந்திருக்காரு. நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வருக என்று வரவேற்கின்றேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம பிஸ்னஸில் 2 தன்மையை சொல்லுவாங்க. ஒன்று இலக்கியத்துலேயும் சொல்லுவாங்க. மேடம் இலக்கியத்தில் முடிவிலையெல்லாம் மிகப்பெரிய அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இலக்கியத்தில் 2 தன்மை சொல்லுவாங்க. ஒன்று ஆண் தன்மை, பெண் தன்மை, அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்பாங்க. அந்த சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது என்னென்னா, பெரும்பாலும் கோர் எப்படி டீம் பில்ட் பண்ணுறது, எப்படி ஒரு எல்லாரையும் அரவணைச்சு போகிறது, அந்த மாதிரி நிறைய கர்டசி, எப்படி ஒரு டீமை பெஸ்ட்டாக கீப்பப் பண்ணுறது. அந்த சாஃப்ட் ஸ்கில் ஒரு பிஸ்னஸில் அதில் சாஃப்ட் ஸ்கில்ல நல்லா இருந்தால் தான் நம்ம அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அப்படி ஒரு சாஃப்ட் ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிறோன்னா அது அகிலா ராஜேஸ்வர் மேடத்திட்ட கற்றுக்கிட்டா தான் முடியும். அவங்களுடைய பிஎம்சி மாதிரி விஷயங்களில் ஒரு ஆயிரக்கணக்கான பாயிண்ட்டை கற்றுக்கிட்டு, ஆனால் ஒரு 1-2 பாயிண்ட்டை மட்டும் பயன்படுத்துகிற பயனாளிகளாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அப்பேற்பட்ட ஒருத்தவங்க, அதுவும் உமன்ஸ் டேயில் அது இங்கே வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்தை. எங்களுக்கு இது ஒரு வாழ்த்தாக எடுத்துக்கிறேன். அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய பிஎம்சியை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ அவங்க தான் இந்த டிஜிப்ரனர் இப்போ பேண்டமிக்கில் ஃபிசிக்கலாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது வந்தப்போ எங்களுக்கு உத்வேகம் கொடுத்தது அகிலா மேடம் தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே மேடம் கோபி சாரை தான் சொன்னாங்க. கோபி சாரும் எப்படின்னா ஹார்ட் ஸ்கில் தான், ஆண் தன்மை தான். ஒரு பிஸ்னஸில் இன்றைக்கி 2 காம்போவும் இருக்குது. அதாவது ஆண் தன்மைன்னா என்ன, பிஸ்னஸில் ஹார்ட் ஸ்கில்னால் டெக்னாலஜியில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குது, அனலிட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குங்கிறது தான். ஸோ நீங்கள் இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்லில் வேர்ல்டு வைடாக ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டோரிக்குரிய பிதாமகன் அப்படிங்கிறத சொல்லலாம். அவர் LatentView ஃபார்மர் சிஇஓ கோபி அவர்களை வரவேற்கிற மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஆக்சுவலாக பிஸ்னஸில் நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க எஸ்கேப்பிங் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நம்முடைய ரெசிஸ்டன்ஸை விட்டுட்டு ஒரு எஃபோர்ட் போட்டோம்னா நம்மளால் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் காமிக்க முடியும் அப்படிம்பாங்க. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சாருடைய LatentViewனுடைய ஐபிஓ இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐபிஓ. அது அப்பேற்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி எங்களுடைய இதை இனாகிரேட் பண்ணுறது, எங்கள் கூட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். அனைவரையும் வருக என்று வரவேற்று
ஓவர் டு ஜே.கே. முத்து சார். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். துணைத் தலைவர் மற்றும் அந்த டிஜிப்ரூனர்ஸுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கன்வீனர் திரு சரவணன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினாங்க. நிறைய விஷயம் அவர் கவர் பண்ணிட்டாங்க. அதனால் நான் சில நிமிடங்கள் இந்த டிஜிட்டல் அமைப்பை பற்றியும் அதோட ஆக்டிவிட்டி பற்றியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நம்மளோட இங்கே கலந்துருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு கோடீஸ்வரன் சார் அவங்களையும் அகிலா ராஜேஸ்வர் மேடம் அவர்களையும் மீண்டும் ஒருவரை நான் உங்கள் கரவொலியோட வரவேற்கிறேன். முதல்ல மேடம், இன்னைக்கு உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். இங்கே எங்களோட இருக்கக்கூடிய ஒரு 6-7 பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் எங்களுடைய அனைவருடைய கரவொலியும் கூட இங்கே உள்ள மகளிர் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். டிஜிட்டல் அமைப்பு இதில் ஒரு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கால்வாசி தெரியாதவங்களுக்கும் நான் இந்த விவரம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் 18/7/2015 அன்று அவங்க துவக்கி வைத்த அமைப்பு டிஜிட்டல் அமைப்பு. அவங்க மறைவதற்கு சரியாக 9 நாட்களுக்கு முன்னால் இது அமைந்திருக்கு. அதாவது அவர் விதைத்து வைத்த கடைசி விதை அப்படின்ற பெருமையை இந்த டிஜிட்டல் அமைப்பு பெறுது. அவர் கூட ஒரு 15 நிமிடம் அருகில் அமர்ந்து பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்போது நாங்கள் டிஜிட்டல் அமைப்பை துவக்குவதற்கு முன்னாடி தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கம் அதோடைய முதுநிலை தலைவர் எஸ் ரத்னவேல் சார் இதை கிரியேட் பண்ணணும், அவங்களோட பிரைன் சைல்டு மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்திலிருந்து துவக்கப்பட்ட யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் எஸ் அமைப்பு 2004 துவக்கப்பட்டது. அதை முதல் கூட்டத்தை துவக்கி வைத்த பெருமையும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்ற பெண்கள் தொழில் முனைவு அமைப்பு, இபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் ஏற்றுமதி மேம்பாட்டு மையம், ஷார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோரம் மாணவர்களுக்கான மென்னாட்டில் மேம்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் டூர் இன் சவுத் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை வளர்ச்சி பெறுவதற்கான டூரிஸ்ட் அப்படின்ற அமைப்பு, சாட் சேம்பர் ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனல், இந்தியாவிலேயே இந்த வர்த்தக பிணக்குகளை தீர்ப்பதற்கான ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தின பெருமை தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்துக்கு இருக்குது. அந்த மாதிரியான சாட் அமைப்பை தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கம் கொண்டு வந்திருக்கு. சேவ் டு பி சேவ்டு, வளங்களை பாதுகாப்பதே நமக்கு பாதுகாப்புன்ற ஒரு அமைப்பு சேவ் டு பி சேவ். இந்த வரிசையில் 9ஆக துவக்கப்பட்ட அமைப்பு தான் டிஜிட்டல் அமைப்பு. இந்த டிஜிட்டால் அப்படின்னு பேர் வச்சதுக்கப்புறம் இதற்கு தமிழில் எப்படி வைப்போம் அப்படின்னு தேடும் போது எண்மம் அப்படின்றனால எண்ணியம் அப்படின்னு வார்த்தை, அது வரைக்கும் அது தமிழ் கலைச்சொல்னு சொல்லுவோம், அது இல்லாமல் இருந்தது. அப்போ நாங்கள் அதை கிரியேட் பண்ணி இப்போது அதை விக்கிபீடியா எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை கலைச்சொல்லாக மாற்றிய பெருமை டிஜிட்டலுக்கு. எண்ணியம் எல்லாருக்கும் அப்படின்னு எங்கள் முதுநிலை தலைவர் அதை காயின் பண்ணாங்க, ரத்னவேல் சார், எண்ணியம் எல்லாருக்கும் அப்படின்னு. அப்படி பண்ணோம். அதை துவக்கிறதுக்கு முன்னாடி ரத்னவேல் சார் கேட்டாங்க, முத்து நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும், இதை யாரை வச்சு துவக்கலாம் அப்படின்னோன்னே, சார் அப்துல் கலாம் ஐயாவை கூப்பிட்டா என்ன அப்படின்னு. ஏற்கனவே 2004 அவங்க வந்திருக்காங்களே, கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா மொதல் அவர் வரல. நான் ஏற்கனவே சேம்பருக்கு வந்திருக்கேனே, நான் எத்தனை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது நாங்கள் கூப்பிடும்போது 90வது ஆண்டு விழா சேம்பரோடையது ப்ளஸ் டிஜிட்டலோட இனாக்ரேஷன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கெலாம் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம். எதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த டிஜிட்டல் அப்படின்ற ஒரு அமைப்பு
இது டிஜிட்டல் நாலேஜை ஆண்டர்ப்ரனருக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான். ஓ அப்படியா, இது என்னுடைய கனவு, நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்ட்டார். அப்போ அவர் தேதி கொடுக்குறாரு 18/7/2015 ரம்ஜான் அன்னைக்கு. அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் அடுத்த டேட் அப்படின்ட்டார். அப்போது அதுக்கு 20 டேஸ் இருக்குது. எங்கள் முதுநிலை தலைவர் என்கிட்ட கேட்குற, முத்து என்ன பண்ணுற, 20 நாள் தான் இருக்குது டைம். சார் 6 மாதமாக வெயிட் பண்ணி ஒரு டைம் கிடைச்சது பெரிய விஷயம், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னோம். பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணுறோம். முதல் நாள்லாம் நம்ம சேம்பரோட ஹட்சன் ஹாலில் மேடையில் அவருக்கு தனியாக சேர்லாம் ரெடி பண்ணி, நான்லாம் ஒரு 3 சேரை 3 ஃபர்னிச்சர்லேருந்து வாங்கிட்டு வந்து 3 சேர் போட்டு, நான் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை, உட்காந்து ஈஸியாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு உட்காந்து பார்த்துலாம் எந்திரிக்கிறோம். மறுநாள் அவர் வந்தார். மேலே வந்தோன்னே முதல்ல தூக்க சொன்னது இந்த சேரை தான். தூக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதை மேடைக்கு ஏறினோடனே அவருக்கு போட்ட சிறப்பு நாற்காலி எடுக்க சொல்லிவிட்டு மற்ற சாதாரண நாட்களில் உட்காந்து அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, நான் வந்து எக்ஸ்போர்ட்லேயும் டெக்னாலஜிலையும் இருக்கேன் ஐயா, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு ஆராய்ச்சி ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர்கிட்ட போய் நானும் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு பெருமையாக பேசிக்க முடியாது இல்லையா, அதனால் எனக்கு ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி நான் வந்து இந்தியா வந்து ஒரு கேபிஓ பிபிஓ பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயர் அல்ல, இந்தியாவுக்கான சொந்த தொழில்நுட்பமும் பிராண்டும் சேர்ந்து இருக்கிறதா எனக்கு தெரியலை. அந்த மாதிரி இந்தியாவுக்கான சொந்த கட்டமைப்பை, தொழில்நுட்பத்தை, பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணணும். இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு, அமேசான் போன்ற நிறைய நிறுவனங்களுக்கு நம்ம வந்து இங்கே பாடி ஷாப்பிங் பண்ணுறோம். அதை தாண்டி இந்தியாவுக்கான சொந்த தொழில்நுட்பமும் பிராண்டும் கிரியேட் ஆகும். நிறைய தொழில்நுட்பம் இந்தியாவுக்கானதாக இருக்குது, ஆனால் அதுக்கான பிராண்ட் ஐபி நமக்கு சொந்தமாக இல்லாமல் இருக்குது. நிறைய ஐபி இருக்குது, ஆனால் டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை, பிராண்டு மட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஐபியில் வந்து டிசைன் ஆக்ட், பேட்டன்ட் ஆக்ட், ட்ரேட்மார்க் ஆக்ட்னு மாதிரி நிறைய ஆக்ட் இருக்குது. ஸோ அப்படியான ஒன்றை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. இன்றைக்கி நிறைய சைனாவில் ஓன் பிராண்ட் அண்ட் டெக்னாலஜியை கிரியேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இந்தியா, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ரஷ்யாவில் நிறைய பெரிய நிறுவனங்கள் அதோடைய சர்வீஸை எடுத்துட்டாங்க. கூகுள் ஸ்டாப் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டிக்டாக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யூடியூப் ஸ்ட்ரீமிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறைய அமேசான் அவங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, மேலை நாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்களை அந்த பிராண்டை முழுசாக நம்பி இருந்தால் இந்தியாவுக்கு என்ன த்ரெட் இருக்கும் அப்படின்றது நான் அன்றைக்கி அவர்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை என்னால் திரும்ப ஒருக்க அதை பார்க்க முடியுது. அப்போது நம்ம இந்தியாவுக்கான சொந்த கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அதை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன், பாராட்டினார். சொல்லிவிட்டு ஒரு விஷயமும் சொன்னார், உங்களுக்கு ஆராய்ச்சி பிடிக்கும்னா முத்து நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடியை சொல்லி முடித்தார். எனக்கு அவர்கிட்ட நான் பேசும்போது எங்களோட முதுநிலை தலைவர் அவர் தான் பேசிகிட்டு இருக்கார் டயாஸில். அவர் என்னையை பற்றி சொல்கிறாரு, அப்துல் கலாம் ஐயா பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. நான் இவர் கூட அருகில் அமர்ந்து பக்கத்தில் உட்காந்து இவர் என்ன பேசுகிறாரோ அதை நான் கூர்ந்து கவனித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை. ஆனால் அதுக்கு முன்னாலாம் நினைப்பேன், ஒரு 15-20 நிமிஷம் மேலை நாட்டு தலைவர்கள்லாம் பேசுனா அவ்வளோ நேரத்தில் பெரிய பெரிய டீல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லையுமே நினைப்பேன். ஆனால் ஒரு 15-20 நிமிடத்தில் அப்துல் கலாம் ஐயாட்ட பேசின விஷயம், அவர்கிட்ட கேட்ட விஷயம் வந்து எனக்கு இப்படிலாம் செய்கிறது சாத்தியம்தான், நம்ம கான்சன்ட்ரேஷன் அவ்வளவு ஆழமாக இருந்தால் கண்டிப்பாக நிறைய விஷயத்தை குறுகிய காலகட்டத்தில் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அந்த ஈவெண்ட் முடிஞ்சு ஒரு 9 நாளில் மறைந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் முதல் வருடம் 18/7/2016 அன்னைக்கு நான் திரு சரவணன் எங்கள் குழு வந்து அவருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்துகிறோம். அப்போது உறுதிமொழி எடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் இந்த வருஷத்தில் இந்த விஷயம்லாம் செய்திருக்கோம், அடுத்த வருஷத்தில் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிறோம். அதில் ஒரு படி மேலே போய் நான் வந்து வேண்டிக்கிட்டேன், ஐயா நீங்கள் மாணவர்களிடத்தில் கல்லூரியில் இளைஞர்களிடத்தில் பேசுகிறது உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம், அந்த விட்ட விஷயத்தில் நான் ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு கல்லூரிகளில் நான் பேசுவேன் முடிந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வேண்டிக்கிட்டு காரில் ஏறி ராமேஸ்வரத்தில் உட்காந்து மதுரைக்கு வர்றதுக்கு முன்னால் நண்பர்களே 3 கல்லூரியிலேருந்து எனக்கு கால் வந்துச்சு. 3 கல்லூரிலேருந்து. அதுக்கு முன்னாடி நான் கல்லூரியில் பேசினதே இல்லை. ஸோ அந்த காட் அப்படின்றது, எனக்கெல்லாம் சாமி கும்பிட்டா ஒன்று நடக்கும்ன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பெரிய அதுக்காக கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஆள் கிடையாது. பட் அப்படி பெரிய நம்பிக்கையெல்லாம் நான் நம்ப ஆரம்பித்தேன். கடவுள்ன்றது அன்றைக்கி அப்துல் கலாம் ஐயா தான் கடவுள். நம்ம வேண்டுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம கல்லூரியில் பேசினதில்லை, ஆனால் ஆத்மார்த்தமாக அதை நினச்சிட்டு நம்ம மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஒரு 1.5-2 மணி நேரத்தில் 3 கல்லூரிகள்லேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா எனக்கு கால் வருது, நீங்கள் வந்து கல்லூரிக்கு வந்து பேசணும் அப்படின்றது. ஸோ இப்போ தான் நான் வந்து அந்த மாதிரி சக்திகளை நான் வந்து ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். அது வந்து நான் ஒரே டைமில் வந்தால் ஒரு கால் வருது, எனக்கு பெருசாக தெரியல. 2வது கால் வரும்போது நினச்சேன், ஆமாம் நம்ம வேண்டிக்கிட்டோம்ல அதனால் வருதுன்னு. 3வது கால் வரும்போது அதிர்ச்சி ஆகிட்டேன்னு சொல்லலாம். அப்படியே எனக்கு ஏதோ ஒரு பவர் ஒர்க் பண்ணுது. ஸோ அதிலிருந்து நானும் திரு சரவணன், திரு மதன், திரு சாகித்,
திரு ராஜ்குமார், திரு பழனிசாமி, நிறைய நண்பர்கள் இங்கே எங்களுடைய இசி மெம்பர், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் வந்திருக்காங்க. இங்கே தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களை மதுரை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் நண்பர்களை இணைத்து அவங்களாம் நான் ஐடி துறையில் கமலம் இன்ஃபோடெக் அப்படின்னு நான் இதே ஆராய்ச்சி, ஆன்லைன் மீடியா, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், உலகின் முதல் தமிழ் வானொலியை வந்து நான் 2008 இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை சில விஷயங்களை செய்திருக்கேன். அதுவும் இது மாதிரி வேறு துறைகளில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாம் இணைந்து அவருடைய கனவை எங்கள் கடமையாக்கி கொண்டு போயிட்டே இருக்கோம். இந்த முயற்சியில் நாங்கள் இப்போ எடுத்திருக்க முயற்சி தான் டிஜிப்ரூனர். இதுக்கு முன்னாடி டிஜிட்டலில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வேணும், டிஜிட்டல் வேணும்னு எல்லாருக்குமே தெரியும், வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்றது தான் ஹவு அப்படின்ற பார்ட்டு தான் எனக்கு முக்கியமாக இருக்குது. அதை ஹேண்ட் ஹோல்டிங்காக இங்கே உள்ள ஆண்டர்ப்ரனருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்றனால டிஜிட்டலில் உறுப்பினர்களாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு கம்பெனியும் டிஜிட்டலில் உறுப்பினராக இணையணும் அப்படின்னு சொல்லி இணைத்து அவங்களோ அவங்களுடைய எம்ப்ளாயியோ இதை கற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் டெக்னாலஜி சம்மந்தம், அதாவது ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி வேறு களங்களில் வந்து நாங்கள் ஒர்க் ஷாப்புகளை நடத்தி அவங்களுக்கு பயிற்றுவிக்கிறோம். இது தவிர எங்களுடைய இதுவே ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான், தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் நடத்துது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சிஎஸ்ஆர் நாங்கள் நடத்துகிறோம், கலாம்ஸ் டிஜிட்டால் வில்லேஜ் அப்படின்னு நடத்துகிறோம். இதில் கிராமங்களுக்கு போய் அந்த கிராமத்தில் உள்ள ஃபார்மர்ஸையும் அந்த வில்லேஜர்ஸையும் நாங்கள் வந்து அடிப்படை டிஜிட்டல் அறிவாற்றலை கொடுக்குறோம். அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட கிராமங்கள் எடுத்து அதை மாற்றிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், திரு மோடி அவர்கள், நம்மளுடைய பிஎம் மோடி அவர்கள் வந்து குஜராத்தில் அவங்க சிஎம்மாக இருக்கும் போது அகோடரா அப்படின்ற வில்லேஜ் வந்து டிஜிட்டல் வில்லேஜ்னு ப்ரெஸ் நியூஸ் வந்துச்சு. அப்போது அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது ஒன்லி ஃபினான்ஸ் மட்டும், அதாவது ஐசிஐசிஐ பேங்க்கு நிறைய இடங்களில் ஸ்வைப் மிஷின், ஏடிஎம்மை அந்த கிராமம் ஃபுல்லாக வச்சுட்டு அவங்களுடைய டிரான்சாக்ஷனை வந்து டிஜிட்டல் மயமாக ஆக்குனாங்க. அதனால டிஜிட்டல் வில்லேஜ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையில் அதில் உடன்பாடு இல்லை. அப்போது அதை எடுத்து எங்கள் முதுநிலை தலைவர், ஏன் நீங்கள் டிஜிட்டலில் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை படித்து பார்த்ததுக்கப்புறம் நான் நினச்சேன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது ஒரு பெரிய நிறுவனமாக கவர்மெண்ட்டாக கொடுத்துடலாம், ஆனால் அதை பயன்படுத்த தெரியலன்னா அது வேஸ்ட்டு. ஸோ அப்போ அதை அந்த மக்களுக்கு வந்து டிஜிட்டல் அறிவாற்றலை கொடுக்கணும், அடிப்படை அறிவாற்றலை கொடுக்கணும்னு நாங்கள் ஒரு 20 டாப்பிக்கில் வில்லேஜுக்கெலாம் போய் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். 20 டாபிக் அடிப்படையாக அவங்க வந்து எப்படி கவர்மெண்ட்டோட போர்ட்டலை யூஸ் பண்ணி ஸ்கீம்ஸை டைரெக்டாக கவர்மெண்ட் ஸ்கீமை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய மற்ற ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், இதெல்லாம் ஆன்லைன்லேயே அவங்க எப்படி எடுக்க முடியும். அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லு, சின்ன பணம் செலுத்துறது எப்படி ஆன்லைன்லேயே அவங்க செலுத்த முடியும். இதோட சோசியல் மீடியாவை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி ப்ரொடக்டிவாக எப்படி அவங்களோட மொபைலில் ஆண்ட்ராய்டோ யூஎஸ் எப்படி ப்ரொடக்டிவாக எந்த விதமான ஒரு சவாலும் இல்லாமல் த்ரெட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்த முடியுன்றதை ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது, அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது, கிளாசிஃபைடில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது ஆர் செல் பண்ணுறது, இந்த மாதிரி அடிப்படையில் ஒரு 20 தலைப்புகளை அவங்களுக்கு அடிப்படை டிஜிட்டல் அறிவாற்றலை நாங்கள் கொடுத்தோம். இதில் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிறது. நம்ம ஊரை எப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் குறையாக சொல்கிறோமோ அதெல்லாம் தாண்டி எங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து கலாம் டிஜிட்டல் வில்லேஜ்னு போட்டனால எல்லாருமே ஒருமித்த இடத்துலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது பெரிய ஆச்சரியமாக நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பயந்தோம், இந்த ஊருக்கு போகிறோமே நிறைய பேர் வந்து கட்சியெல்லாம் பிரிஞ்சு, ஜாதி அடிப்படையெல்லாம் பிரிஞ்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோன்னு பயம் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு துளி கூட, 1% கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா கட்சிகளும் எல்லா ஜாதி ஆளும் சேர்ந்து கலாம் டிஜிட்டல் வில்லேஜ்னு சொன்னனால அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதோட கன்வீனர் மிஸ்டர் சங்கர் இருக்கார். ஸோ அவர் தான் அதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணார். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இது தவிர டிஜி சர்க்கிள் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி, நம்ம நாலேஜை கொடுக்குறோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பும் நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதமும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் அது ஒரு சிக்கல். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய பிளாட்ஃபார்மை ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம், சார் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்னு கையெல்லாம் தட்டிட்டு வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் போட்டுட்டு, சார் ஒரு கால் எடுத்து, சார் எல்லாம் புரியுது, வேறு யாராவது செஞ்சு கொடுத்துருவாங்களா, நான் பணம் கூட கொடுத்துருவேன்பாங்க. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தோம், நீங்களே செய்யணும், உங்கள் கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போது ஹேண்ட் ஹோல்டிங்கை அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணுனால டிஜி சர்க்கிள் அப்படின்னு மிஸ்டர் ஆதிலிங்க போஸோட தலைமையில் கிரியேட் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப் முடிஞ்ச உடனே தொடர்ந்து அடுத்த ஒரு 15 நாளைக்கு அதை அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆக்டிவிட்டியை தவிர சைபர் செக்யூரிட்டி கேம்ப் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ஒரு சைபர் செக்யூரிட்டி கேம்ப் நடத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் பயன்பாட்டை கூட்ட அதுக்கு சவால் இருக்குன்றதை மறுக்கவே முடியாது.
அவங்களுடைய மொபைல் டிவைஸில் ஆரம்பித்து அவங்க சோசியல் மீடியா நிறைய இடத்துல இன்னும் நிறைய த்ரெட் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு செக்யூரிட்டியும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அப்படி வரும்பொழுது அவங்க பயன்படுத்துகிறதே பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறதும், ஏதாவது அந்த நிறுவனத்திலேயோ அந்த மெம்பரோட நிறுவனத்திலேயோ அவங்க ஃபேமிலிலேயோ இஷ்யூ இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி ஹேண்ட் ஹோல்டிங்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இதுக்கு போனால் சைபர் கிரைம் போலீஸுக்கெல்லாம் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நம்ம போகவே மாட்டோம். ஒன்று போனால் பல கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நானும் நிறையா நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதோட அனுபவம் இருக்குது எனக்கு. அப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்ல முடியாது, முதல் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நாங்கள் நிறைய டிஜிட்டலில் அப்படி எங்களை வந்து பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அது ஹேண்ட் ஹோல்டிங்காக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சைபர் செக்யூரிட்டி கேம்ப் அப்படின்னு விர்ச்சுவல் கேம்ப் வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் நடத்துகிறோம். இது எங்கள் டிஜிட்டலில் உள்ள ஆக்டிவிட்டி. ஸோ இதை தாண்டி தான் இந்த டிஜிப்ரூனர் அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து சரவணன் சார் என்னவே மென்ஷன் பண்ணாங்க, நிறைய பெரிய யூனிகார்ன் கம்பெனிகள் வந்து நம்ம பகுதியிலேருந்து பெரிய பிராண்ட் டெக்னாலஜி உருவாக்கணும். என்னுடைய ஃபீல் எப்படி விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம், விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி உற்பத்தியாளருக்கும் நல்ல விலை கிடைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கில் உள்ளவங்களுக்கு நல்ல ஸ்கில்லை கொடுக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு $10 அமெரிக்காவிலேருந்து $10 பெங்களூருக்கு போகுதுன்னா அது மதுரைக்கு $1 வருது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போது இது நடுவில் இன்டர்மீடியேட் நிறையா லாபம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதை தாண்டி அதை நேரடியாக செய்பவர்களுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கிறதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டுனா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி இன்றைக்கி நிறைய இங்கே ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி சாட்டர்டே சண்டேனா வேறு நகரங்களுக்கு டயர் 1 சிட்டிக்கெலாம் போய் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ என்னென்னா நல்ல ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இங்கே உள்ள டிஜிப்ரூனருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போது இவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்டு நல்ல வேல்யூவில் கிடைச்சிச்சுன்னா இவங்களாலும் குளோபல் மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக காம்படிட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈகோ சிஸ்டம் கிரியேட் ஆனிச்சுன்னா இது எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்குன்ற ஒரு ரீதியில் தான் நாங்கள் இந்த டிஜிப்ரூனர் முன்னெடுப்பையும் எடுத்திருக்கோம். அதுக்கு கோபி சார்ட்ட நான் முந்தா நாள் பேசும்போது அவங்க இதெல்லாம் உங்களுக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கள் எதெல்லாம் ஏக்கமாக காத்திருக்கோமோ அதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி ஈஸியாக சொன்னாங்க. அந்த இன்புட் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்பீச்சிலேருந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லி நாங்களாம் வெயிட் பண்ணுறோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து இந்த டிஜிப்ரூனர் சிஸ்டம் இன்னைக்கு உள்ள ஈவெண்ட்டை ஆக்டிவிட்டியாக எடுத்து அதை வந்து என்ன ஒரு ரிங் மாஸ்டர்னு சொல்லுவோம் சரவணன் ராமதாஸ் அவர்களை வந்து அவர் என்னென்னா ஒரு இதை எடுத்துட்டாருன்னு சொன்னால் அவர் வேறு ஒரு ரீதியில் கொண்டு போவார். என்னையில் ஆரம்பித்து மிஸ்டர் மதன் சாகித் எங்கள் டீமில் உள்ள எல்லாத்தையுமே ஒரு சொல்லட்டி இதை அரேஞ்ச் பண்ணுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதை ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி மேடம்கிட்ட இருந்து சார்ட்ட இருந்து கோஆர்டினேட் பண்ணி கண்டினியூவாக எஃபோர்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து இந்த போன ஒரு வாரத்தில் அவர் வந்து தூங்கியிருக்க மாட்டார், வேறு எங்கே வேலைக்கும் போயிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோ எஃபோர்ட் ஒரு ½ hour ஒர்க்காக அவரோட அப்டேட்டு எங்களுடைய குரூப்புக்குள்ளே எங்கள் ஈசி குரூப்புக்குள்ளே ½ hour ஒர்க்காக ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஸோ அந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணார், அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் நான் வந்து இப்போ இன்றைக்கி அகிலா மேடமுடைய செஷன் நான் வந்து மேடம்கிட்ட பர்பஸாக கேட்டேன். மேடம் வந்து இன்றைக்கி சாரோட செஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 2 போனஸ் இருக்குது இங்கே வந்திருக்க நமக்கெல்லாம். ஒன்று வந்து அகிலா மேடமோட இன்புட், ஏன்னா சரவணன் சார் அதை மென்ஷன் பண்ணாங்க, பிஎம்சி பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்னு நம்ம இப்போ எடுக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் அப்ளை பண்ணி அதை நம்ம முழுமையாக பயன்படுத்துறதுக்கு நம்ம தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு. நம்மளோட தொழிலையும் அந்த கட்டமைப்பை மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜாதகத்தில் வந்து 12 கட்டம் மாதிரி ஒரு தொழிலுக்கு ஒரு 9 கட்டம் இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு பயிற்றுவித்தவங்க அகிலா மேடம் தான். அவங்கள்ட்ட இருந்து அந்த செஷன் எடுத்து நாங்கள் நிறைய பெனிஃபிட் ஆகியிருக்கோம். ஒரு வாய்ப்பு இருந்தால் பிற்காலத்தில் டிஜிப்ரூனருக்காக டெக்னாலஜிக்காக மட்டும் கூட மேடமை ரெக்வெஸ்ட் பண்ணி எடுக்க வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னால் இன்னும் ஒரு பெனிஃபிட் அவங்க மூலமாக எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு எப்போவுமே யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் அப்படி நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சுன்னா அது நிறையா பேர் கிடைக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒன்று தப்பாக நடந்துச்சுன்னா அது யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ள ஆள். மேடம் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் டிஎன்என் அப்படின்னு ஒரு கிளஸ்டர் நாங்கள் பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் நவ் ஆர் நெவர் அப்படின்னு. உமா மேடம் நான் எல்லாம் சேர்ந்து அதில் கலந்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம செதுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது தான். நம்ம எந்த விஷயத்தெல்லாம் நம்மளை மாற்றிக்க நிறைய டூல் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹேமர் அண்ட் வெல்வெட் க்ளவ் அப்படின்ற டூல், இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டூல்லேருந்து நாங்கள் பெனிஃபிட் ஆகிருக்கோம். சில 1-2 டூல் அவங்க இங்கே சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய செஷனை முழுசாக உள்வாங்கி
அதை பயன்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம். நடத்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இணையம் பயன்பாட்டிற்கு வந்தபின், சமூக வலைதளங்கள் வந்தபின், தொழிலுக்கும் வர்த்தகத்திற்கும் அது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, அதன் பயனால் உங்கள் வர்த்தகம் பன்மடங்கு பெறுவதற்கு ஏற்ற சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே நண்பர்களே, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் இன்றைக்கு ஏற்படுத்திய டிஜிட்டல் ஃபோரம் வசதியை பயன்படுத்தி உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துகிறேன். மேடம் பொன்னாடை பொறுத்தேன் ப்ளீஸ் கொண்டு வாங்க. அப்படியே இந்த தருணத்தில் ஒரு 2 minutes நம்ம வந்து மகளிர் தினத்தை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கேக் கட் பண்ணுறோம். மகளிர்கள்லாம் வந்தீங்கன்னா நல்லதுங்க. இந்த டேபிளை மேலே ஏற்றிடலாமா? அந்த டேபிள் நான் கேட்டேன், ஏன் கௌதம் சார் ரொம்ப சின்னதாக மேடமை பற்றி கொடுத்துருக்கீங்களே, இல்லை அவங்க இவ்வளோ தான் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஏன்னா 3 பக்கம் பத்தாதுன்ட்டாங்க பேசுகிறதுக்கு. ஸோ அவங்கள வரவேற்கிறதுல வந்து நாங்கள் எங்கள் டிஜிட்டல் ஃபேமிலி சார்பாக நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் சார். Good morning and thank you for that. I'm truly humbled. இது பல பார்த்த முகங்கள், பார்க்காத முகங்கள் எல்லாம் இருக்குது. Lots of familiar faces. Thank you for the invitation. And சரவணன் முதல்ல எங்களை கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் Digipreneur பண்ணுறோம், we need your support அப்படின்னு உடனே நாங்கள் TIE as an organization இப்போ we are focusing lot on Deeptech. எங்களோட அந்த இனிஷியேட்டிவை பற்றி இப்போ ரொம்ப நிறையா பேசுகிறோம். அதோட லான்ச் மார்ச் 11th நடக்குது. இது கடைசியில் சொல்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே சொல்லிடுறேன். மார்ச் 11th நடக்குது. இன்கேஸ் யாராவது அந்த சமயத்தில் சென்னையில் இருப்பீங்க அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு ஜாயின் அஸ். ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் வி வில் பாஸ் ஆன் அவர் இன்விடேஷன். தாராளமாக நிச்சயமாக வாங்க. எங்களோட அந்த இனிஷியேட்டிவை சேர் பண்ணுறது கோபி தான். ஸோ சரவணன் என்கிட்ட கேட்ட உடனே எனக்கு முதல்ல டாப் ஆஃப் மை மைண்ட் ஐ இமீடியட்லி செட் தட் கோபி வில் பி த ரைட் பர்சன் டு அட்ரஸ் திஸ் ஆடியன்ஸ். And thanks for inviting us. Lovely to be here. And in fact முத்து பேசும்போது எனக்கு சில நினைவுகள் வந்தது. ஏன்னா டிஜிட்டல் ஸ்டார்ட் பண்ணின அன்னைக்கு ஒரு ஃப்ரைடே, கரெக்டாக? இட்ஸ் அ ஃப்ரைடே. எதுக்காக அவ்வளோ கரெக்டாக எனக்கு ஞாபகம் வருதுன்னா, அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நான் சென்னையில் பிஎம்சி ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் டிஜிட்டல் இனாகுரேஷன் முடிச்சுட்டு பிஎம்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அன்றைக்கி நைட்டு கிளம்பி அடுத்த நாள் காலையில் சென்னையில் ஒர்க் ஷாப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ உடனே அன்றைக்கி காலையில் வாக் போவோம்ல, எப்போவுமே பிஎம்சி அன்றைக்கி காலையில் வாக் போகும்போது எங்களோட பேச்சே டிஜிட்டல் இனாகுரேஷனாக தான் இருந்தது. அதனால வெரி வெரி கிளியர்லி வெரி விவிட்லி ரிமெம்பர் உமா கிட்ட பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தோம். உமா வாஸ் தேர் இன் தட் ஒர்க் ஷாப். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இந்த எஸ்எல் ரிசார்ட் வில்லேஜ் ரிசார்ட் இல்லை, அங்கே தான் பிஎம்சி ஒர்க் ஷாப் ஹேப்பன் தட் இயர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அந்த இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கடைசியாக ஒரு டிஜிட்டலோட ஒரு ஃபங்க்ஷன், பப்ளிக் ஃபங்க்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது நடந்தது ஹட்சன் ஹாலில். அன்னைக்கு டிஜிட்டல் இருந்த நிலைமையும் அப்போவும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அமேசிங் டிஃப்ரென்ஸ். ஐ திங்க் யூ ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன். நான் அதை தானே பேசுவேன், வேற என்னத்தை பேசுவேன்? ஸோ நீங்கள் படித்தா போதாது, நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அந்த நாலேஜ் புக்கிலேயே இருக்கட்டுமே, எதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னு தானே கேட்பேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஸோ TIE Chennai is committed to whatever help you need from us. எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ, எந்த டைமில் செய்ய முடியுமோ, எந்த மாதிரி உதவி செய்ய முடியுமோ கேளுங்க. நிச்சயமாக எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை
we are committed to helping you in whatever way we can. ஸோ நான் சொன்னேன், இல்லை பல பேர் வந்து ஐ நோ தெம் யூ ஆல் பர்சனலி ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். நோ லைக் இன்ஃபேக்ட் அவர் சொன்னல பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இங்கே இருக்கிற பர்சனல் போர்ட்ஸ், கேட்டலிஸ்ட் ப்ராக்டிஷனர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இதுக்கு ஆக்சுவலி விதை போட்டது இவங்களோட அந்த டிஎன்என் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நவ் ஆர் நெவர் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற பர்சனல் போர்ட்ஸ்க்கு, அப்புறம் ஓடிட்டு இருக்கிற கேட்டலிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் விதை போட்டது இவங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபார்ம் நவ் ஆர் நெவர். ஒரு 10 பேர் என்கிட்ட வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் எப்படி தாங்களா வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க, நான் வாங்கன்னு கூட கூப்பிடல, தாங்களாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஸ்னஸ் பிளான் எல்லாம் போடுறோம், நீங்கள் சொல்லி கொடுத்த பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ் எல்லாம் இப்படி புரட்டி போடுறோம், அப்படி புரட்டி போடுறோம், பின்னால் டைனமிக்காக அதை பெரிய போர்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்களே நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. இவ்வளோ பெரிய போர்டில் பிஎம்சியோட 9 கட்டத்தை போட்டு அதில் மாற்றி மாற்றி ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இட் ஹேஸ் ஒரு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு பல பேருக்கு. ஸோ அப்படியெல்லாம் எல்லாம் போடுறோம், செய்கிறோம், ஆனால் ரிசல்ட் வர மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. தியரிட்டிக்கலி வி நோ தட் வி ஆர் நாட், ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியும், ஆனால் என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொன்னாங்க. ஸோ சரி வாங்க, இன்னும் கேட்டாங்க அப்படின்னா ஐ நெவர் சே நோ, பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இட்ஸ் நாட் ஆஸ் இஃப் என்னமோ சொல்லி கொடுக்கறதுனால பெனிஃபிட் ஆகிறது சொல்லி கொடுக்குறவங்க தான். ஐ ட்ரூலி பிலீவ் இன் தட். ஏன்னா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறோம் பாருங்க, நம்மளை நாமே செதுக்கிப்போம், நம்மளை நாமே பதப்படுத்திப்போம். ஸோ இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஐ லுக்ட் அட் இட் அஸ் அன் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் வந்தாங்க, செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, என்னெல்லாமோ டூல் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், பதிலே சொல்ல மாட்டேன், கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருப்பேன். அது நிறைய பேருக்கு தெரியும். என்ன கேள்வி கேட்க வேண்டியது ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சிங்களா, யோசிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் ஒருத்தரோட பொறுப்பு. பதில்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். அதாவது வி ஆல்வேஸ் பிலீவ், ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, டீச் அ பர்சன் ஹவு டு ஃபிஷ், டோன்ட் கிவ் ஹேண்ட் ஓவர் ஃபிஷ் இன், ஐ மீன் டோன்ட் கிவ் அ ஃபிஷ் இன் ஹேண்ட்னு. அந்த கதை தான். அப்புறம் அந்த தூண்டில் வேணுமா, மீன் வேணுமா, பொன் முட்டையிடுற வாத்து வேணுமா, இல்ல பொன் முட்டை வேணுமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? தூண்டில் தானே வேணும்னு சொல்வீங்க, பொன் முட்டையிடுற வாத்து தானே வேணும்னு சொல்வீங்க. அப்ப அந்த பொன் முட்டையிடுற வாத்தை ஹேண்டில் பண்றது எப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இவங்களோட தூண்டில் பிடிக்கிறது, தூண்டில கையில வச்சுட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்து பார்க்கலாமேன்னு ஐ ஸ்டார்டட் இட் as a learning experience with them. அது போச்சு. எத்தனை வருஷம் போச்சு? இன்னும் போயிட்டு இருக்கு. நாங்கள் 2015 ஆரம்பித்தோம், 7 வருஷம் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த கிளஸ்டர் இன்னும் ஓடிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த கியூப் லேபு கிளஸ்டர் வாட் எவர் ஓடிட்டு இருக்கு. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிஎம்சி எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட கதை, இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கதை எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் சுற்றி திருப்பி இங்கே வந்து நிற்கிதுன்னு தெரியணும்ல எல்லாருக்கும். ஸோ 2019 டிசம்பர் அந்த டைமில் தான் எப்போவுமே பிஎம்சி பண்ணுவேன். லைக் கொடையில் நடந்தது பிஎம்சி. எல்லாரும் இங்கே நிறைய பேர் பிஎம்சி பண்ணவங்க இருக்கீங்க. பிஎம்சி பண்ணவங்கெல்லாம் யாருங்க? நிறைய பேர் ரிப்பீட்டடாக. ஓகே. ஸோ பிஎம்சிங்கிறது பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ். அண்ட் இன்ஃபேக்ட் கரெக்டான சந்தர்ப்பமும் சமயமும் அமைஞ்சதுன்னா இங்கேயும் ஒன்று பண்ணலாம். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் அந்த பிஎம்சி ஒர்க் ஷாப் பண்ணும்போது எப்போவுமே வரும் பாருங்க எல்லாருக்கும். நான் எப்போ அந்த எந்தூசியாசம் அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு டூல் கற்றுக்கிட்டோம், அது நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய டு டூ லிஸ்ட் எல்லாம் போட்டு ரெடியாக இருப்பாங்க. நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, சோடா பாட்டில் எந்தூசியாசம் இதுக்கு பேர். அந்த கொடைக்கானல் மலை இறங்குறதுக்குள்ளே புஷ்ஷுன்னு இறங்கிடும். ஏன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு சண்டே வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் ஒர்க் ஷாப் இருக்கும். திங்கக்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போனால் ஃபயர் ஃபைட்டிங், இதை பிரச்சனை அந்த பிரச்சனை, அதை சால்வ் பண்ணலாமா, இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமான்னு போயிடும். ஸோ அப்புறம் அந்த எந்தூசியாசம் குறைஞ்சிக்கிட்டே போகுமா. சோடா பாட்டில் எந்தூசியாசம் மாதிரி தான் அது. அப்போது அப்படி இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் அப்படி இல்லை மேடம், அந்த டீமு 2019 டிசம்பரில் பண்ண டீமு, நாங்கள் அப்படிலாம் இல்லை மேடம், நாங்கள் போகிறோமா, நீங்கள் எப்படி செய்கிறோமாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லா டீமும் இப்படி சொல்லித்தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் த்ரோ அ சேலஞ்ச் அட் யூ அப்படின்னு அவங்ககிட்ட தைரியமாக சொன்னேன். அது காரணம் என்ன தெரியுமா, இவங்க தான். இவங்ககிட்ட அதுக்கு முன்னால் என்ன பண்ண, எதையாவது புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. இவங்ககிட்ட என்ன சொன்னேன் நான், எனக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு சும்மா சும்மா ஒரே விஷயத்த பண்ணி. இவங்ககிட்ட நான் சொன்னேன், ஒரு 100 day சேலஞ்ச் ஒன்று த்ரோ பண்ணுறேன்.
செய்வீங்களான்னு கேட்டேன். பாவம் எங்கள் 10 பேர் நிச்சயமாக மாட்டேன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, செய்யவும் செய்வாங்க. ஸோ நான் சொன்னேன், ஒரு 100 day சேலஞ்ச் நான் த்ரோ பண்ணுறேன். ஏதாவது ஒரு டாபிக் ஒன்று எடுத்துப்போம், சின்னதாக ஒரு ரைட் அப் மாதிரி ஒன்று கொடுக்குறேன், ஃபாலோட் பை 3-4 questions. அதை எடுத்துகிட்டு போய் அன்றைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப யோசிச்செல்லாம் போய் இம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடையாது. அன்னைக்கே சின்ன சின்ன விஷயங்கள். உங்கள் டைம் வேஸ்டர்ஸ் என்ன, இப்போ போகிற போக்கில் அப்படியே 1-2 விஷயங்கள் அப்படி இப்படி சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து எழுதி நோட் டவுன் பண்ணி கான்ஷியஸாக ஒரு விஷயத்தை செஞ்சாலே ஒழிய இல்லைன்னா மறந்து போயிடும். எங்கே நம்ம நேரமெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுங்க, அதெல்லாம் குறையுங்க, தானாக உங்களுக்கு ப்ரொடக்டிவாக வேற எங்கே அதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 100 சேலஞ்ச் கொடுக்குறேன், 100 நாளைக்கு செய்வீங்களான்னு. உடனே செய்கிறேன்ட்டாங்க. செய்கிறேன். ஒன் திங் ஐ ஆல்வேஸ் டூ, அது வந்து இம்ப்ளிமெண்ட் யார் பண்ணினாங்களோ, பண்ணுறாங்களோ, பண்ணிட்டு இருக்காங்களோ, பண்ண போகிறாங்களோ, எங்கேயாவது டைமை பிடிச்சி ஐ வில் மேக் ஷுர் ஐ கிவ் மை டைம் டு தெம். அப்போ தே ஹவ் கிவன் தட் கமிட்மெண்ட். இல்லை, அந்த கமிட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு நாம் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? அப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ இவங்க தான் பண்ணுறேன்ட்டாங்களே, 100 நாள் தானே, நம்ம தினம் ஒரு 100 day சேலஞ்ச், தினம் ஏதாவது ஒரு டாபிக் ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் கிவிங் தம். ஆனால் என் மூடை பொறுத்து, இன்னைக்கு கஸ்டமர் அக்விசிஷனை பற்றி ஏதாவது சொல்லணுமா, இல்லை கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது சொல்லணுமா, இல்லை டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லணுமா, அது என் மூடை பொறுத்து. ஸ்ட்ரக்சர்னு ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு என் மூடை பொறுத்து ஒரு 100 சேலஞ்ச் கொடுத்துட்டு இருந்தேன். 85th day பிஎம்சி பண்ணேன். என் மனசில் என்ன, 85 நாள் தான் பின்னாடி இருக்குதே, இவங்க அந்த சேலஞ்சை பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அப்படியே தூக்கி கொடுத்துடலாம்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், ரைட்? ஸோ ஜஸ்ட் ரிப்பீட், day 1 இதை தூக்கி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ரொம்ப சின்சியராக சொல்கிறீங்கள, நாங்கள் அப்படி இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு 100 day சேலஞ்ச் கொடுக்குறேன், செய்வீங்களா? சரின்ட்டாங்க. சரின்னு சொல்கிறதுக்கு என்ன, சரின்ட்டாங்க. யார் செய்ய முடியுமோ அவங்க மட்டும் பேர் கொடுங்கன்னா கொடுத்தாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வாஸ் ஃபார்ம்டு. சரி, நான் தான் ஒரு கண்டிஷன் போட்டேன்னா அவங்க திருப்பி எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க பாருங்க. உங்கள் வாய்ஸில் வேணும்னாங்க. இவங்களுக்கு நான் இங்கிலீஷில் படன்னு எழுதி 3 questionை போட்டு கொடுத்தேன். தமிழில் நீங்கள் பேசணும்னாங்க. இது ஏதோ வேலை சுலபமாக, இது புலி வேலை பிடிச்ச கதை. த்ரோ பண்ணது நான் சேலஞ்சை. இப்போ இவங்க திருப்பி த்ரோ பண்ணணுன்னு எப்படி மாட்டேன்னு சொல்கிறது? ஏன்னா இவங்க செய்ய தயாராக இருக்காங்கல்ல. அன்னைக்கு ஐ ஸ்டார்டட் மை வாய்ஸ் மெசேஜஸ் ஃபார் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுவும் ஒரு 100 day சேலஞ்ச் ஓடிச்சு. அப்போது வந்து நடுவில் என்னெல்லாமோ நடந்தது. இது நான் டைல திஸ் ஐ வாஸ் டூயிங் அவுட் ஆஃப் பேஷன். டைல பாட்டுக்கு அது பாட்டுக்கு வி வர் கண்டினியூயிங் டு பி டூயிங் அவர் பெஸ்ட். வி வர் டூயிங் வாட் எவர் பாசிபிள் டு ஹெல்ப் ஆண்டர்பிரினர்ஸ். அது ஒரு பக்கம். சிகேஆர் எங்களோட பிரசிடென்ட், ஹி பிகேம் த பிரசிடென்ட் அட் தட் டைம். சம்ஹவ் ஹீ காட் டு நோ அபவுட் இந்த வாய்ஸ் மெசேஜஸ். ஈ செட் அந்த வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணுங்க பண்ணா இது என்ன, இது 100 பேர் 50 பேருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளீஸ் டேக் இட் டு எவ்ரிமன் அக்ராஸ் தமிழ்நாடு அப்படின்னாரு. டுடே அது ட்ரை கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற பேர் ஒன்று வாங்கி 645 நாள் வித்தவுட் அ பிரேக் போயிட்டு. இல்லை, எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து செய்யாமல் இருந்தால் தான் எங்கள் தப்பு. செஞ்சது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸோட எங்கேஜ் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டை சென்னைக்கு. ஸோ இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வழிவகுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் இந்த கதை. இன்னைக்கு இப்போது வாட் எவர் டைம் ஐ ஸ்பீக், நோ, இன்ஃபேக்ட் டுடே இட் இஸ் கோபிஸ் டே. ஸோ கோபி வந்திருக்காருன்னா உங்களுடைய என்ன சந்தேகங்கள் இருக்கோ, அவர் எப்படி லேட்டன்ட் வியூ அவருடைய ஜேர்னி ப்ளஸ் ஹீ இஸ் மென்டரிங் அ லாட் ஆஃப் கம்பெனிஸ், இதையெல்லாம் வச்சு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கமும். இருந்தாலும் சைடில் ஒரு சிந்து பாடுறதுக்காக வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எல்லாம் சும்மா நம்ம அப்படி போகிற போக்கிலெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? ரொம்ப இது இந்த பர்சனல் போர்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு கேட்லிஸ்ட் எக்ஸசைஸ் கேட்குறவங்கலாம் பதில் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும், இங்கே இருக்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. உலகத்திலேயே மிக மிக கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன கஷ்டமான விஷயம் என்ன? நம்மளை மாற்றிக்கிறது தாங்க கஷ்டமான விஷயம். ஊருக்கு உலகத்துக்கு அது நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம்.
இப்போ யாராவது நம்ம முன்னால் இருக்கிறவங்க இல்லை நம்ம கூட பணி செய்கிறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு யாராவது வேணால் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராக வேணா இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மணிக்கணக்காக உட்காத்தி வச்சு உபதேசம் பண்ணுறோமா? எவ்வளோ சுலபமாக பண்ணுறோம். இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி செஞ்சுருக்கலாம். இதே நம்மளை கண்ணாடி, இது ஒரு மாரி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது நிறைய பேருக்கு. நான் கண்ணாடியை பார்க்குறீங்களா ஜன்னலை காட்டுறீங்களான்னு கேட்பேன். மிரர் அண்ட் விண்டோ கான்செப்ட். என்ன கான்செப்ட்? சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, தப்பு நடந்தால் ஜன்னலை காட்டுறது, ஏதாவது ரொம்ப நல்ல விஷயம் நடந்தால் என்னால் தான் நடந்தது அப்படின்னு கண்ணாடியை பார்த்துக்கிறது. ஒரு லீடராக தன்னுடைய பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்வெஸ்டடாக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும்? இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை தவறு நடந்தால் இந்த தவறுக்கு நான் காரணமாக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னா, இந்த தவறு நடக்காம இருக்க என்னால ஏதாவது செஞ்சுக்க முடியுமான்னு கண்ணாடியை பார்க்கலாமா? வெற்றி கிடைச்சா அதுக்கு நாம மட்டும் சத்தியமா காரணமா இருக்க முடியாதுங்க. யூ ஜஸ்ட் கேனாட் டேக் ஆல் த கிரெடிட். ஆஹா நான் இல்லைன்னா இதை செஞ்சிருப்பேன்னா, என்னை விட்டா யாரும் இல்லை, சான்ஸே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். அது ஒரு லீடர்ஷிப் காலம், ஆட்டோகிரிட்டிக், அதெல்லாம் ஏகப்பட்ட காலம் முன்னால. இன்னைக்கு எல்லாம் மாறுது இல்லை, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுது, பிஹேவியர் மாறுது, எக்ஸ்பெக்டேஷன் மாறுது. நாம் என்ன 10 வருஷமே வேண்டாங்க, கொரோனா 2020க்கு அப்போ மார்ச் ஜான்வரியில் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்க மாதிரியா இப்போ தொழில் செஞ்சிட்ருக்கீங்க? மாறல. அப்போ நாம் மட்டும் மாற மாட்டோம், மிச்சம் எல்லாம் மாறணும். ஆனால் உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்கிறேன், இன்னொன்று கேட்டிருப்பீங்க, doing the same things over and over again and expecting different results is insanity. அப்போ அதை மட்டும் நாம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செஞ்சிட்ருப்போம். ஆனால் நம்ம தொழிலில் வளர்ச்சி மட்டும் கிடைக்கணும்னா எப்படிங்க கிடைக்கும்? அப்போ நமக்கு நாமளே பதப்படுத்திக்க வேண்டாமா? அதான் சரவணன் சொன்னார் பாருங்க, சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்னு. நான் எப்போவுமே சொல்வேன், ஆண்டர்பிரனருக்கு தொழில் நடத்துறது வேலையே இல்லை. சீரியஸாக, சம்டைம்ஸ் இட்ஸ் எ போல்ட் ஸ்டேட்மெண்ட், கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், தெரியாது. ஆண்டர்பிரனருக்கு அவங்க தொழிலை நடத்துறது வேலையே கிடையாது. பின்ன என்னதான் வேலை? ரெண்டு வேலை தான். 2 வேலை. கிரியேட்டிங் மல்டிபிள் லீடர்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன். உங்களை மாதிரியே இன்னும் 10 பேரை பண்ணுங்க. ஏன் எல்லாம் நாம தான் செய்யணும்? ஏன் எல்லாத்தையும் நமக்கு தான் அந்த பெருமை வரணும்? மல்டிபிள் லீடர்ஸை கிரியேட் பண்ணுங்க. அசைக்க முடியாத ஒரு கலாச்சாரம், பெருமை பேசக்கூடிய ஒரு கலாச்சாரம், இது ரெண்டையும் தான் முதல்ல கிரியேட் பண்ணுறது. இதுக்குள்ளே எல்லாமே அடக்கும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ நான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் ப்ரெசன்டேஷன் இருக்கான்னு கூட கேட்டாங்க. சாதாரண ப்ரெசன்டேஷன் இல்லாமல் பேச வரமாட்டேன், பாயிண்டர்ஸ் தான் போட்டுப்பேன். ஏதாவது இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு எதையாவது பேசுகிறதுக்காக. இன்றைக்கி நான் சொன்னேன், இல்லை இதெல்லாம் வேணாம், எக்ஸ்டெம்போர் பேசிடலாம். லைக் ஒரு 15-20 மினிட்ஸ்னு பார்த்தா கடைசியில் 1 மணி நேரம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் நினச்சேன், இல்லை வேண்டாம், டுடே இஸ் கோபிஸ் டே. என்னோட பேச்சை பல பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கேட்டோம். லைக் கேட்டலிஸ்ட் கேட்குறீங்க, பர்சனல் போர்ட் மெம்பர்ஸ், யூ இன்ட்ராக்ட் வித் மீ ஆன் அ டெய்லி ரெகுலர் பேசிஸ். ஸோ I just wanted the show to be Gopi's show. But nevertheless, I just wanted to leave you with a couple of thoughts. என்ன அப்படின்னா, டூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. நான் இப்போ டைம் ராபர்ஸை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்க, அதுவே ஒரு சின்ன டூல் தான். டைம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டைமே இல்லை. டைமை மேனேஜ் பண்ணவே முடியல. அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம். டைம் இருந்தால் அதை பண்ணியிருப்போம், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இதை பண்ணியிருப்போம். சரி, புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா, இல்லை நிறுவனத்தில் ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தணும், இல்லை புதுசாக ஏதாவது நம்மளும் இப்போ நம்மளை பதப்படுத்திக்க வேண்டாமா? புதுசாக வி ஹேவ் டு ஷார்பன் அவர் ஸ்கில்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ், ரைட்? பண்ணலான்னா, இல்லை இப்போ தற்சமயம் நிறுவனம் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்குது, ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பண்ணுறேன். இது என்னைக்கு அலை ஓயறது, என்னைக்கு போய் கடலில் குளிக்கிறது, என்னைக்காவது நிறுவனத்தில் பிரச்சனை குறையும் நான் நினைக்கிறீங்க? நிச்சயமாக குறையாது. ஜம்ப் பண்ணிடணும் நிச்சயமா. மீது உள்ளுக்குள்ள கடலில் குதிச்சா எப்படியா நீந்தி தத்தளிச்சு மேலே வந்துருவோங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை வரத்துக்கு என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட மாற்றங்களை ஏற்படுத்திக்க. அதாவது பாட்டில் நெக் இஸ் ஆல்வேஸ் அட் த டாப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டிலோட நெக்கு நேரவாக இருக்கும்ல, அங்கே தானே எல்லாம் போய் அடைச்சிக்கும். தொழிலில் வேர் இஸ் த ப்ராப்ளம்? யார்கிட்ட ப்ராப்ளம்? மற்றவங்க கிட்ட ப்ராப்ளமே இல்லை. கேக்குதா?
ஓகே, மற்றவங்க கிட்ட ப்ராப்ளமே இல்லைங்க, பிரச்சனை எல்லாம் நம்மக்கிட்ட தான். ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா தயவுசெய்து கண்ணாடியை பாருங்கள், ஜன்னலை காட்டாதீங்க. இந்த பிளேமிங், நம்ம யார்கிட்டயாவது இவங்க செஞ்சாங்க, அவங்க சரியாக செய்யலை, இவங்க தப்பாக செஞ்சாங்க, அவங்க இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வாட் த டாக், நாம் எப்படி இருக்கோமோ நம்ம நிறுவனம் அப்படி தாங்க இருக்கும். நாம் என்ன செய்கிறோமோ நிறுவனத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்து தான் செய்வாங்க. அப்போது நாம் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அவங்க சரியாக பண்ணல, இவங்க சரியாக பண்ணலன்னு நம்ம ஜன்னலை காட்டினா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஜன்னலை தான் காட்டுவாங்க. அப்போ ஜன்னலை காட்டுற கல்ச்சரே பழகி போச்சுன்னா பொறுப்பெடுத்து யார் வேலை செய்கிறது? ஹூ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஜாப்? இது ஒரு ரொம்ப வாஸ்ட் டாபிக்குங்க. நான் 645 நாள் இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன்னா அப்போ என்ன, நான் 15-20 நிமிஷத்துல எல்லாம் கவர் பண்ணுற டாபிக் இல்லை. பட் வாட் ஐ வாண்டட் டு சீட் இன் யுவர் மைண்ட் இஸ், நிறுவனம் நீங்கள் பணி செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை நீங்கள் தொழில் நடத்துகிற இடமா இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். மற்றவங்க கிட்ட போய் நம்ம மாற்றத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால், மற்றவங்க கிட்ட போய் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னால், அவங்களுடைய ஷூஸில் நம்மளை போட்டு பார்த்து நம்மக்கிட்ட யாராவது அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அறிவுரை சொல்லிட்டு, எப்போ பார்த்தாலும் மைக்ரோ மேனேஜ் பண்ணிவிட்டு, எப்போ பார்த்தாலும் நம்பிக்கையை காட்டாமல் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? புட் யூ இன் த அதர் பர்சன், புட் யுவர் செல்ஃப் இன் தி அதர் பர்சன் ஷூஸ். அந்த மாதிரி யோசித்து நம்ம பேசணும்னா பாதி நேரம் பேசவே மாட்டோம். அதுதான் அங்கே பிரச்சனையே. த மொமெண்ட் யூ திங்க் இன் அதர் பர்சன்ஸ் ஷூஸ், ஐயோ நம்ம இதை அனாவசியமாக பேசவே வேண்டாமோ, அப்போ நம்ம தான் உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஒர்க் நிறையா பண்ணணுமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அதை வவுச் பண்ணுறதுக்கான ஆண்டர்ப்ரனர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் பீப்புள் are undergoing the journey. So I think I will stop with this, and in case you have any questions, any specific questions on this aspect, we'll just take a couple of minutes for that. Okay, thank you. எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்போக் எல்லாம் எத்தனையோ ஸ்போக் இருக்குது. பிஸ்னஸ் மட்டுமா ஸ்போக்கு? லைக் உங்களுடைய ஹெல்த்தும் ஒரு ஸ்போக்கு, உங்கள் ஃபேமிலியும் ஒரு ஸ்போக்கு, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஹாபி, உங்களை சேனாக வச்சுக்கிற எத்தனையோ விதங்கள் இருக்கே. உங்கள் பர்சனல் க்ரோத்து ஒரு ஸ்போக்கு, உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் ஒரு ஸ்போக்கு. அந்த மாதிரி ஒரு 8 ஸ்போக்கை எடுத்துகிட்டு இதில் ஏதாவது ஒரு ஸ்போக்கு, ஒரு ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிஸ்னஸில் அப்படியே உங்கள் நேரத்தையெல்லாம் எப்போ பார்த்தாலும் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுன்னா இந்த ராத்திரி 10 மணி வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸை பற்றி தான் யோசிப்பீங்கிறதுனால 9 கொடுத்தீங்கன்னா, அதனால் குடும்பத்தில் உங்களால் உங்கள் குழந்தைங்களோடையோ உங்கள் ஸ்பௌசஸோடையோ டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா 2 கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி சக்கரம் ஸ்மூத்தாக ஓடுன்னு நினைக்கிறீங்க? ஓடாதில்ல, எப்படி ஓடும்? அப்போது அதை எப்படி ஒரே மாதிரி செய்யறதுங்கிறது தான் கேட்டலிஸ்ட் வில் டீச் யூ. அது எப்படி கொண்டு வருது? ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கணும். இந்த சோடா பாட்டில் எந்தூசியாசம் வேலைக்காகாது. கமிட்மெண்ட் நிச்சயமாக தேவை. ஒரு அரை மணி நேரமாவது இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். அது ஏன் நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம்? நமக்காக ஒரு அரை மணி நேரத்தை தனியாக எடுத்து வச்சு ஐயோ அதை செஞ்சுருக்கலாமே, இதை செஞ்சுருக்கலாமே, அதுக்கு பதிலாக இந்த மெயில் அனுப்பிச்சிருக்கலாமே, அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே. மேக் ஷுர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் யோர் செல்ஃப் அரை மணி நேரங்க. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்பெண்ட் யுவர் டைம்னு நான் சொல்லவே மாட்டேன், இன்வெஸ்ட் யுவர் டைம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்வெஸ்ட் யுவர் டைம் 30 minutes கேட்டலிஸ்ட் எக்ஸசைசஸில். யூ வில் see a huge difference. கண்மூடித்தனமாக அது அப்படியே சில கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னா, என்னமோ குழந்தைங்களுக்கு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், ஒன்றும் இதை செய்கிறீங்களா அப்படின்லாம் இல்லை. அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு பழக்கமே இல்லைல்ல, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு தான் ரொம்ப குஷியாக சௌகரியமாக எப்படி எந்த இடத்துல உட்காந்துருக்கோமோ அதை விட்டு வெளியில் போக எப்போவுமே பயம். ஆனால் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் தான் வளர்ச்சியும் வெற்றியுமே இருக்குங்கிறத புரியும், ஆனால் செய்ய மாட்டோம். நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது, ஆனால் செல்ஃப் ரெகுலேஷன் இல்லை. ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் மட்டும் இருந்தால் போதாது, செய்யணும் அப்படிங்கிற செல்ஃப் அவேர்னஸ் மட்டும் இருந்தால் போதாது. என்ன வேணும்? அதை எப்படியும் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சு முடிக்கணுங்கிற செல்ஃப் ரெகுலேஷன் வேணும். இது இந்த டாபிக் ரொம்ப டீப் டாப்பிக்கை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். செஷன்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் நம்ம எடுத்த லேர்னிங்கை முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெனிஃபிட் ஆக முடியல. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் நெவருக்கு அப்புறமா நம்ம அகப்பை எந்த அளவுக்கு க்ளீனாகவும்
எம்டியாகவும் வச்சுக்க முடியுன்ற ஒரு வியூகத்தை கற்றுக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய லேர்னிங் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரியலாக பெனிஃபிட் ஆகிறதுக்கு பயன்பட்டுச்சு. அப்படின்றனால தான் உங்களுடைய விஷயம் கேட்டது. தேங்க்யூ. திஸ் வாஸ் வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் முத்து அண்ட் சரவணன் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து நோ லைக் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் முதல் ஆரம்பம். அது டிக் ஆனால் தான் தானாக பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில், பிஸ்னஸோட ரெவென்யூவில் தானாக ரிஃப்ளெக்ட் ஆக தொடங்கி இருக்கு பலரோட வாழ்க்கையில். இது கண் கூட பார்த்ததுனால இன்னும் நமக்கு நம்பிக்கை தானே ஜாஸ்தி ஆகுது. இதுதான் திஸ் இஸ் த ரைட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்வைட்டிங் மீ டு ஸ்பீக் அபவுட் திஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Koteeswaran sir, alumni of IITM, IIT Chennai alumni, IITM and IIM Calcutta alumni இருக்காரு. LatentView CEO, ex-CEO CEO இருக்காங்க. And Johnson Philips எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, CEO இருக்காங்க. So welcome sir. Thank you. Yeah, so thanks Akhila for the inspiring speech. So I'm probably going to build on what Akhila was talking about. This has to be an interactive session. என்னை பற்றியோ என்னோட கம்பெனி பற்றியோ பேசுறதுக்காக நான் இங்கே வரல. கொஞ்சம் I'll talk about it, but உங்களுக்கு என்ன செய்யலாம், is there anything TIE or any other system can help you in any way அதுதான். So I'm going to start with a few questions. இங்கே இருக்கவங்கள யாரெல்லாம் entrepreneurs உங்களோட ஓன் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க? Just raise your hand. So, fantastic. And nothing right or wrong. I just want to get a understanding. 5 crores turnover கம்மியாக கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்க கையை தூக்குங்க. Excellent. Fantastic. Okay. So mostly in that space. So the ambition, let me change the question. So ஒரு 5-10 வருடங்கள், இன்னொரு 10 வருஷத்தில் 50 crores மேலே டர்ன் ஓவர் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கை தூக்குங்க. ஓகே, எக்ஸலண்ட், சரி, ஃபேண்டாஸ்டிக். ஸோ I will get to that. நம்மளோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, how do you scale companies? How do you make it bigger? These are the questions. உங்க கூட என்ன பேசுறது நான் வந்து கஷ்டப்பட்டிருந்தேன் வரும்போது, என்ன சொல்லலாம், என்ன, just because one company succeeded that doesn't mean anything. But what Akhila madam spoke was very inspirational for me, so I'm going to use that. மூணு திங்ஸ் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க, என் மனசில் இருந்தது ஒன்று பர்சனல் சேஞ்ச், என்ன மாற்றம் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னு அதை பற்றி நான் பேசுகிறேன். I'll share my journey of what are the changes in my side. அப்புறம் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, கம்பெனி நடத்தணும்னா 2 இருக்குன்னு, ஒன்று யூ ஹேவ் டு பில்ட் லீடர்ஸ், இன்னொன்று யூ ஷுட் ஹேவ் கல்ச்சர். அது இது 2 தவிர நீ எது பண்ணாலும் வேஸ்ட்டுன்னா. இல்லை என்னென்னா, நான் வரும்போது சரவணன் ஃபோன் பண்ணி உங்கள் டைட்டில் என்னங்க போடுறது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஐ டோன்ட் ஹேவ் அ ஜாப், ரைட்? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ டைட்டில். அது சொன்னால் என்னை கூப்பிட மாட்டாங்க பேசுகிறதுக்கு, அதனால வந்து ஃபார்மர் சிஇஓ LatentViewன்னு போட்டேன். ஏன்னா அது ஃபார்மர் சிஇஓ போடலன்னா கூப்பிட மாட்டாங்க பேசுகிறதுக்கு. அகிலா மேடம் சொல்லிட்டாங்க, மதுரைக்கு நீங்கள் வாங்க, அவங்க கற்றுக்குறாங்களோ இல்லையோ நீங்கள் ரொம்ப கற்றுப்பீங்க, அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு யூ ஹேவ் டு கம் ஹியர் ரெகுலர்லி சொல்லிட்டாங்க. நான் வரேன். அப்புறம் வந்து இந்த டீப்டெக் டைக்கு நான் தான் சேர்பர்சனாக. டீப்டெக் டைன்னு ஒன்றும் இப்போ தான் உருவாக்க போகிறோம், மார்ச்சில் இது ஃப்ரைடே லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுலேயும் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது எனக்கு.
ஏன் அந்த மாதிரின்னா அதுதான் அகிலா மேடம் சொன்னது ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. நான் LatentView வரும்போது அதோட டர்ன் ஓவர் வந்து about 70 crores roughly when I joined LatentView as CEO. 5 years CEO இருந்தேன். We took it to about 300 crores turnover. உடனே ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணி தேங்க்ஸ் அவங்க அதை இன்னொன்று சொன்னாங்க, சுற்றி இருக்கவங்க தான் பண்ணாங்க, நம்ம எதுவும் பண்ணல. ஸோ இமீடியட்டாக எங்கள் டீமில் ராஜன் சேத்துராமன் இருந்தார், அவர் தான் ஹெட் ஆஃப் ஹெச்ஆர்னு ஆக்சென்ச்சரில் வந்தேன். we promoted him to CEO. 31st March 2019 தான் என்னோட லாஸ்ட் டே. 1st April 2019 ராஜன் சேத்துராமன் became the CEO of the company and the teams are going forward. ஸோ இந்த கம்பெனி அப்போ இங்கே நடந்துட்டு இருக்குன்னா ஆஸ் பர் அகிலா ஸ்பீச் ஏதோ கொஞ்சம் லீடர்ஸை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி இன்ஸ்பயர்ட் பிகாஸ் நம்மளே சிஇஓ உட்காந்து நான் தான் சிஇஓன்னு சொல்லுங்க, அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இதில் பாசிட்டிவ் என்னென்னா ஐ ஸ்டில் ஹோல்ட் ஷேர்ஸ். ஸோ எவ்ரி டே த டீம் ஒர்க்ஸ், ஐ பெனிஃபிட், ரைட்? ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். தி அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அ கல்ச்சர். ரெண்டாவது திங் இஸ் கல்ச்சர். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு யூ நீட் அ பஞ்ச் ஆஃப் லீடர்ஸ். நீங்கள் அங்கே இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் இல்லைன்னா எதுவுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. ஆப்வியஸ்லி உங்கள் மைண்டில் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் இன் மை கரியர் நான் வந்து மேக்ஸிமம் ஹாலிடேஸ் எடுத்தது 3 day வீக்கெண்ட்ஸ் தான் எடுப்பேன். ஃப்ரைடே கட் அடிச்சுட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடு இப்போ பாம்பேயில் இருக்கும்போது அங்கேருந்து லோனாவில் போயிட்டு வருவோம். என்ன மனசில் என்னென்னா இப்போ அதுக்கு மேலே லீவ் எடுத்தோம்னா ஜான்சனே இழுத்து மூடிடுவாங்கன்னு ஒரு ஃபீலிங்கில் நாங்கள் வந்து வாழ்க்கையை நடத்திருந்தோம். எல்லாரும் பாஸ் அப்படி தான் சொல்லுவார், கம் ஆன் கோபி, வெல் டன், கோ ஃபார் இட், லெட்ஸ் டூ இட்னா நாங்கள் அதெல்லாம் புஷ் பண்ணிட்டு இருப்போம். பட் பியாண்ட் அ பாயிண்ட் நாங்கள் யூ ஹேவ் டு கிரியேட் டீம்ஸ் தட் வில் டூ ஸ்கேல் பண்ணுறதுக்கு யூ வில் ஹேவ் டு கிரியேட் டீம்ஸ் தட் ஹாஸ் டு கோ தேர். இந்த கல்ச்சர் பாயிண்டில் என்னென்னா வாட் டு யூ பிலீவ் இன்? உங்களை நீங்கள் சொல்கிறத தான் செய்வீங்களா? அதே மாதிரி இந்த கல்ச்சரில் வந்து 3-4 different points and each person is different. பட் உங்கள் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரூனர் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ, நீங்கள் இல்லாத போது அந்த ஆர்கனைசேஷன் அப்படி நடந்துக்கணும். இப்போ ஒரு டெசிஷன் வருது, டக்குன்னு ஏதாவது செய்யலாம், நீங்கள் இங்கே இப்படி பண்ணிங்கன்னா அப்படி வந்துடுங்க இமீடியட்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் திங்க் பண்ணி அது ஷார்ட் டேர்ம் தான், லாங் டேர்மில் இப்படி பண்ணலாமா, இது கரெக்டாக இல்லையான்னு யோசனை பண்ணி நீங்கள் எடுக்கிற முடிவு அது கல்ச்சர்னா ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இல்லாத போது யார் அதை நடத்திட்டு இருக்காங்களோ, அங்கே யார் இருக்காங்களோ அவங்க எடுக்கிற டெசிஷனும் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதே டெசிஷன்னா அதான் கல்ச்சர். இதெல்லாம் வந்து 5 crores கீழே டர்ன் ஓவர் இருக்கும்போது ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஃப்யூச்சரில் அது 50 crores போச்சுன்னா அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு லீடர்ஸ் வேணும், ஆனால் கல்ச்சர் வேணும். பட் இப்போத்துலேருந்தே அதை வந்து சீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது வரும். இது ஆட்டோமேட்டிக்காக வராது. யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட் நவ், ரைட்? ஸோ பர்சனல் சேஞ்ச், அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிஸ்னஸ் இஸ் டன் அட் த கிராஸ் ரூட் லெவல். இப்போ அந்த விஷயம் எனக்கு தெரியலன்னா எப்படி நடக்குது பிஸ்னஸ் இல்லைன்னா ஜேஎன்ஜேயில் நான் வந்து சிஇஓ ஆகிட்டு எல்லாம் பண்ணால் கூட ஐ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த இஃப் யூ ஹேவ் பிலோ 5 crore டர்ன் ஓவர் டுடே, you are learning the ropes of the business. அது இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இதில் நீங்கள் கற்றுக்கிறது தான் நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஃபடாக் தூக்கி அடிக்க முடியும். ஸோ தட் வாஸ் த திங். ஸோ இது என்னென்னா இதோட மெயின் திங் என்னென்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேயிங் இன் ஸ்மால் ரூரல் பிளேசஸ், யூ டூ ஆல் கிரேசி ஸ்டஃப். பட் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹோண்டா சிவிக் வாங்குறதா, டொயோட்டா கொரோலா வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் அமெரிக்காவில் உட்காந்து, நாங்கள் எங்கே உட்காந்து இந்த பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன்னா நான் எங்கே போய் தூங்குறது இன்னைக்கு நைட்டு? ஸோ அந்த தட் கான்ட்ராஸ்ட் வாஸ் ஹியூஜ். பட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தட். ஏன்னா மை பாஸ் செட் யூ லேர்ன் 2 things. ஒன் இஸ் நெவர் இன் யுவர் லைஃப், இதோட ஒரு சேல்ஸ் பர்சனை பார்த்து எப்பவுமே நீங்கள் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டீங்க, நெவர். ஏன்னா அங்கே போய் அதை பண்ணிட்டா அதுக்கப்புறம் யூ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். காலையில் எழுந்து அவ்வளோ தூரம் ஒரு பஸ்ஸில் ஏறி காலையில் 6 மணிக்கு கிளம்பி நைட் 2 மணிக்கு தான் வரும். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே இருக்காது. அதே டிஸ்ட்ரிபியூட்டர் பாண்டிலே உட்காந்து எல்லாத்தையும் விற்றுட்டு பைசாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வைப்போம். இதை பண்ணிட்டா அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் டார்கெட் மிஸ் பண்ணிட்டேன்னா கோபம் வராது உனக்கு, அவங்க மேலே எம்பத்தி இருக்கும். ஏன்னா அன்லெஸ் யூ டூ இட் யூ வில் நெவர் ஹேவ் தேம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் யூ வில் பி டஃப்.
இதோட நீ எங்கே வேணா எப்படி வேணா இருப்ப, அதோட இது வேணும் அது வேணும் இதெல்லாம் கிடையாது. அந்த என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி போட்டு படுத்துற வேண்டியது. பட் மேலே ஒரு இங்கிலீஷ் புக் வச்சு படுத்துக்கோ, ஸோ யாரும் ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, யாரோ படிக்கிற பையன் போல இருக்குன்ட்டு எழுப்பி என்னப்பா பண்ணுறேன்னு கேட்பாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு புக்கு ஒன்று வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியது தான். யாராவது கேட்டாங்கன்னா சாரி சார் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு போயிடுறது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒன்ஸ் யூ ஹேவ் தட் தென் யூ டஃப் அண்ட் அப். ஸோ யூ நாட் இப்போ வந்து நாளைக்கு பிஸ்னஸ் வரல, ஃபெயில் ஆகிடுச்சு, இழுத்து மூடின கம்பெனின்னா அதுக்கெல்லாம் பயத்தை எதுவுமே பண்ண முடியாது. லைஃப்பில் வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப். So some of these experiences the companies gave. Johnson & Johnson தான் இந்த ட்ரைனிங்லாம் எனக்கு கொடுத்தாங்க. I was with Johnson & Johnson for 10 years. So Johnson's baby soap, baby powderக்குலாம் வந்து brand manager-ஆ இருந்தேன். So we grew the business really well. Then Vision AccuView contact lenses அப்போ launch பண்ணோம் 90s. So when I launched that, they sent me to Canada, North America. They sent me there, and I learned the business from scratch. How do you sell to professionals? Other ophthalmologists, optometrists, so doctors what should you do? So those things they train. I was there for 6 months or close to a year in Canada. Then I came back. I was a country head for Vision Care. Since we had just launched, the business was less than 1 crore, right? 2000 and 2003 we took it to 10 crores turnover. So you go 1 to 10 crores, and I was leading a team of about 15 people, all India, so Calcutta throughout. So it was a more building the business from, it wasn't scratch because it had just been launched, so 60-70 lakhs turnover under the annual turnover. We took it to about 10 crores. Then they bore அடிக்கல உங்களுக்கு? ஓகே, என்னை பற்றி நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை, பட் this forum, I'm just sharing a little bit. So when 2003 the J&J said you've done such a great job, we're going to promote you to business director, you're going as head of thing for Malaysia. So மலேசியாவில் போய் போனால் அங்கே மலேசியாவில் என்னென்னா கொஞ்சம் வசதி ஜாஸ்தி. அதாவது நம்ம ஊரில் வந்து பாம்பேயில் நீங்கள் டெய்லி ட்ரெயினை பிடிச்சி அங்கே ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வர்றதுக்கே கொஞ்சம் இது வேணும். மலேசியா போனால் அது பிகாஸ் நான் அதுக்குள்ளே பிஸ்னஸ் டைரக்ட் ஆகிட்டேன்ட்டு எனக்கு ஒரு BMW கார் கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த ஃப்ளாட்டில் கீழே 3 ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இதெல்லாம் அதுக்குள்ளே I had a daughter, so family is getting used to all the niceties of life. பட் எங்கள் குரூப்பில் பார்த்தா நான் வந்து யங்கஸ்ட் பர்சன் இந்த ஏஷியா பசிபிக் லீடர்ஷிப் டீம். அங்கே சுற்றி இருக்காங்க. அது வரைக்கும் மனசில் என்னென்னா, இந்தியாவில் வந்து நீங்கள் ஹிந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஐடி இஸ் கிரேட். அப்புறம் எங்கள் சீனியர்ஸ்லாம் அவங்க இருக்காங்க, அந்த மாதிரி புக் எழுதிடுவாங்க, நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் சுந்தர் பிச்சைங்க ஐஐடியிலேருந்து வந்திருக்காரு. இது ஸோ காலையில் எழுந்தவுடனே இதெல்லாம் படிச்சுருந்தா நம்ம என்ன மனசில் நம்மளும் ஏதோ பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்ட்டு இருக்கோம். அப்புறம் அதே மாதிரி ஐஐஎம் பற்றியும் இந்த பிஸ்னஸ் வேர்ல்ட், பிஸ்னஸ் டுடேல மலேசியாவில் போய் உட்காந்து எங்கள் லீடர்ஷிப் டீமில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கோம். கோபி, வாட் ஹவ் யூ ஸ்டடிட் அப்படின்னா, நான் வந்து did my MBA from IIM Calcutta. Oh, you have MBA in India? அப்படின்னா சரி. அப்புறம் பார்த்தா இதெல்லாம் வேற விஷயமா, நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. இங்கே நான் எங்களுக்கு பாம்பேயில் ஃபேர்வெல் கொடுக்கும்போது என்னோட எம்டி, அவர் என்னோட 20 வருஷம் பெரியவர், நரேந்திர அம்பானின்னு, அவர் வந்து ஐஐடி கரக்பூர், ஐஐஎம் அஹமதாபாத் 20 வருஷமா எம்டியாக இருந்தார். எங்களுக்கு தெரிஞ்சதுலேயே பெரிய ஆள் அவர் தான். அவர் பார்த்தா டக்குன்னு எழுந்துரும், பேர்லாம் சொல்ல மாட்டோம், மிஸ்டர் அம்பானி தான் மேக்ஸிமம். அதான் அவர் வந்து ஃபேர்வெல் எனக்கு கொடுத்து மலேசியா அனுப்பும் போது, கோபி மெட்டியாரிக் ரைஸ் அப்படியே எங்க இப்போதான் சேர்ந்த கம்பெஸ் வந்து இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகிட்டா அப்படிலாம் சொல்லி அனுப்புனாங்க. நானும் ஏதோ பெரிய விஷயம் போல இருக்கு. நாங்கள் மலேசியாவில் போய் பார்த்தா MBA ஸ்கூல்லாம் இருக்கா இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் அவ்வளோக்கே. ஸோ யூ ஸ்டார்ட் திங்கிங், சரி நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் ஹார்வர்டில் படித்தேன். நான் வந்து வாட்டன் ஸ்கூல், அப்புறம் இன்சியாட்னு ஒன்று இருக்குது இதில் ஃப்ரான்ஸில். ஸோ இதற்கெல்லாம் அங்கங்கேருந்து MBA வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் பரவாயில்ல, நீ நல்லா பண்ணுற, எங்கே வந்திருக்க, குட் பொட்டென்ஷியல் எதாவதுன்ட்டு. ஸோ அப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து, இஃப் யூ நீட் இன்டர்நேஷ்னல் கரியர்,
யார் டெசிஷன் எடுக்கிறாங்களோ இது ஒன்றும் தப்பு ரைட் இல்லை. இப்போ ஒரு 5 பேர் உட்காந்து எதாவது டிசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நான் 5 டாக்டர்ஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ் போய் படிச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் என்ன நடக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஓ அந்த ப்ரொஃபஸருக்கு அந்த டாக்டருக்கு அடியில் படித்த ஏதாவது உங்ககிட்ட வந்து நான் ஒரிசா மெடிக்கல் காலேஜில் படித்தேன்னா அது நல்ல காலேஜா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த இதை பற்றி தெரியும். அதே மாதிரி தான் இப்போ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் லீடர்ஸ் அவங்க டெசிஷன் எடுக்கும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கு, மற்ற வேற எதுவும் தெரியாது. ஸோ அதனால் பேக் டு அகிலா மேடம்ஸ் தீம் பர்சனல் மாற்றம்னு. ஸோ ஐ செட் ஐ வாண்ட் டு டூ சீரியஸ் பிஸ்னஸ். இந்த மாதிரி இப்போ பரவாயில்ல கேட்கலாம் என்ன, பட் ஒரு 10-15 இயர்ஸ் பொறுத்து நீ உனக்கு இன்டர்நேஷ்னல் இது இல்லை, எம்பிஏ இல்லை, இதெல்லாம் நம்மளை தள்ளி வச்சுடுவாங்க நம்ம ஆளுங்க அப்படின்ட்டு. ஸோ வேலையை விட்டுட்டு சுவிட்சர்லாண்டில் போய் ஐஎம்டின்ற ஸ்கூலில் ஒரு எம்பிஏ பண்ணேன், 1 year MBA. ரைட், ரொம்ப சின்ன விஷயம் தான், ஏன்னா அது இங்கே தான் அங்கே போகிற ஒரு எம்பிஏ பண்ணுறேன்னு. பட் இந்த கான்டெக்ஸ்டில் வந்து இட் வாஸ் அ பிக் சேஞ்ச். எனக்கு வந்து இட்ஸ் நாட் அ சேஞ்ச். எனக்கு ஐ எம் லுக்கிங் அட் இட் அஸ் சேயிங் அந்த என்னது இந்த ட்ரைவ் அந்த ஃபயரில். ஸோ in the next 30-40 years I want to make big contributions. அப்படி ஆரம்பிக்கிறேன்னா அதில் வந்து நீ இதை விட்டுட்டு இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் எம்பிஏலன்னா somebody is going to stop you, let's just do it ன்னு பண்ணேன். Then I'm saying first time in my life resistance from family. எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மாலாம் எதுவுமே என்ன கேட்டதில்லை. ஏதாவது பண்ண நீ ஐஐடியா பரவாயில்ல போ, இங்கே போறியா அதுவா சேஞ்ச் எதுவும் இல்லை. பட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி என்னென்னா திருமணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்கு, இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போயிட்டுருக்காவ, ஒரு BMW கார் கொடுத்துட்டாங்க கம்பெனியில், பெரிய வீட்டில் உட்காந்துருக்க, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து மெயினாக இந்த இன்டர்நேஷ்னல் MBA ஒன்று இருக்குது, அதில் போனால் எக்ஸ்போஷர் நிறைய வரும். அதாவது இப்போ வர சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு நீ பே பண்ணி போய் இது பண்ண என்னென்னா இட் வாஸ் $100,000 ஃபீஸ். $100,000 இப்போ இல்லை 75 lakhs தானே, 75 lakhs. பட் அப்போ 2003 2005 it was a fairly big amount, $100,000. And also another I took family with me, so we just moved to Switzerland 2006. I was there and Lausanne. The reason I'm saying this is இது வந்து almost everybody from Johnson & Johnson, from all my mentors, except for probably 2 people, everybody thought I was doing something stupid. Not very different from when I said I'm not applying for US sitting in IIT, right? So it's not very different. So I'm used to people coming and telling me, loose thanama பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லா இருக்காதுன்ட்டு. But so இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, the first time I was hearing my own family tell me that, not immediate family, fortunately my wife and daughter are super supportive, so I don't know, but slightly on the peripheral side saying, எனக்கெல்லாம் இந்த மாதிரி அதாவது அந்த மிட்டியாரிக் ரைஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சார்ல அம்பானி, என்னோட பாஸ், அவர் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு இந்த மாதிரி பெரிய வயசுலாம் வந்திருக்கு, இதை போய் விட்டுட்டு போய் திருப்பி படிக்க போகிறேன்றே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு. அவருக்கும் ஸ்லைட்லி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 20 years ஓல்டர்ல, அவருக்கு வந்து என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் anyway, I went there, I studied for a year. அதில் என்னென்னா 90 students, அவ்வளோதான் the whole IMD program. அப்போ Wall Street Journal had ranked it number 1 in the world. You need at least 8 years of work experience to join that program. So IMD is a great school and one of the best experiences of my life. 90 students from 45 nationalities. ரைட், இந்த ஐஎம்ல என்னன்னா, இப்போ நான் இந்தியாவில் எந்த ஊர் போனனாலும் அவன் ஃபோன் அடிச்சுட்டு வரேன்டானா, அவன் எங்கேயாவது சிஇஓவாக இருப்பான், சிஎம்ஓ ஆஃப் HDFC பேங்க்னா என் கிளாஸ்மேட்டாக இருப்பான். ஸோ தேல் பிக் யூ அப், டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். இந்தியாவுக்குள்ளே தே டூ அ கிரேட் ஜாப். இதில் என்னென்னா 45 nationalities across the globe, 90 students, 1 year you spend there. Transformational, the thinking transformational. அதுக்குள்ளே I have lived in 3 countries by then. Canadaல இருந்தேன், மலேசியாவில் இருந்தேன். பட் what is transformational is first day ப்ரொஃபஸர் வருவார் உள்ள கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துகிட்டு வந்துட்டு first சொல்லுவார், so how do you guys feel that you've been selected into this prestigious exceptional program? இதுங்கெல்லாம் வந்து நம்ம
யூஎஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்கூல் மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்குன்னா எதுவுமே நார்மலாக இருக்காது, எக்ஸப்ஷனல், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்போ தான் எல்லாரும் ஓடி போய் சேருவாங்க. இல்லை மார்க்கெட்டிங்லாம் பலமாக இருக்கும். ஸோ போனோன்னா இப்படி தான் 45 nationalities, what a class அப்படின்ட்டு. சரி, இந்த கேஸ் ஸ்டடி 40 page கேஸ் ஸ்டடி 5 o'clock அப்போ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்து ஒன் ஆஃப் யுவர் டீம்ஸ் எங்களுக்கு குரூப் மாதிரி கொடுத்துருவாங்க. 7-8 பேர் உட்காந்துட்டு இருப்போம். நீங்கள் கீழே டஞ்சன் சொல்லுவோம், அதை நல்லாயிருக்கும் ரூம்லாம், பட் டஞ்சன் தான் எங்களுக்கு நாங்கள் வச்ச பேர். அதில் இருந்துட்டு காலையில் 8 மணிக்கு ஒன் ஆஃப் யூ ஷுட் ப்ரெசென்ட் வாட் வில் யூ டூ ஆஸ் அ பிஸ்னஸ், ரைட்? ஸோ தட் கேஸ் இஸ் கிவன். நாங்கள் எல்லாம் we said as a group, we are meeting for the first time, 8 of us, we said, well, let's go home, come back, we'll meet at 8 o'clock. 8 meet பண்ணுறோம். We all introduce ourselves. I am this, I have done this, achieved so much. எல்லாரும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வரோம். நான் இதில் தாதா, நான் அதில் தான், நாங்களாம் இங்கே இருக்கோம். ஓகே, வாட் வில் டூ இஸ், எனக்கு ஃபேமிலிலாம் இருக்குது, என்ன இருந்தாலும் 10 o'clock we'll finish the case and we'll go back. Whatever the thing is, we'll finish by 10 p.m. We start. Next thing we know, it's 3:30 a.m. We have not even agreed on the problem, right? Forget about the solution. என்னன்னா எங்கள் டீமில் ஒரு பிரசிலியன், ஒரு ரஷ்யன், ஒரு அல்ஜீரியன், ஃப்ரெஞ்ச், அவர் வந்து ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு, பட் அவர் அல்ஜீரியாவிலேருந்து வந்திருக்காரு. தென் there's one guy from Canada and then one guy from France, myself, and there was one more chap, I don't remember. So 7 or 8 of us. So we've all been brought up in different environments. We all are successful in our own right. So we know the absolute truth. இப்படி தான் செய்யணும்னு. அடிதடி சண்டை 3 மணிக்கு. அப்புறம் பார்த்தா காலையில் 8 மணிக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ குவிக்காக வி அக்ரி, லெட்ஸ் டூ சம்திங். 4 மணிக்கு பேக் பண்ணிட்டு வி லெஃப்ட். நெக்ஸ்ட் டே இந்த மார்னிங் 8 o'clock ப்ராஃப் வராரு. கிளாஸ் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். எவ்வளோ குரூப்ஸ், எங்கள் குரூப் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நினச்சோம் நான் மட்டமான குரூப்பில் வந்து மாட்டிட்டோம். How many of you slept for more than 2 hours அப்படின்றது ஒருத்தன் கூட கை தூக்க. ஏன்னா எல்லார் குரூப்லும் இதே சண்டை தான், ரைட்? ஸோ இதுதான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்றாங்கல்ல. என்னென்னா யூ ஹாவ் இன்டெலிஜென்ட் பீப்புள், ஃபர்கெட் இட். யூ ஹாவ் 2 human beings, யூ வில் ஹாவ் 2 different ideas. அவ்வளோதான். தட் இஸ் யூ ஹாவ் 5 people, யூ வில் ஹாவ் 5 ideas. உங்க முன்னால் சொல்ல மாட்டாங்க. பொலைட் கல்ச்சரில் என்ன ஆகுனா, ரொம்ப நல்லா பேசிட்டீங்க, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, நான் பண்ணுறது தான் பண்ண போகிறாங்க பின்னாடி. ஸோ சொல்கிற போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் ரொம்ப பணியோடு மரியாதையோடு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் நடக்கிறது தான் நடக்கும். நம்ம தான் இன்னும் சிஇஓ லீடர் நினச்சிருப்போம். பட் நம்ம சொன்னது எதுவுமே நடக்காது, வேறு ஏதோ பின்னால் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த திங் இஸ் தே பிரிங் இட் டு த டேபிள். இந்த 1 year ப்ரோக்ராமில் இட் வாஸ் ஜஸ்ட் brutal, right? So first reason I'm sharing this is transformational experience. இதெல்லாம் எனக்கு வந்திருக்காது if I had sat down and continued with my career in the normal way. அங்கே போனதுன்னா அப்புறம் you see why the Russian thinks that way, why the Brazilian, பிரேசிலில் இருந்து நான் சொல்கிறேன் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு இருக்குமா. காலையில் வந்து அந்த பிரெட் வாங்கிறதுக்கு பைசா எடுத்துகிட்டு போனோன்னா பிஸ்கெட் தான் கிடைக்குமா அந்த பைசாக்கு. அதுவும் இவ்வளோ கத்தா நோட்டு வச்சு எடுத்துகிட்டு போவாங்களா அவங்க. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நம்மலாம் அதை பார்த்தது இல்லை. எனக்கு வந்து 95 எக்கனாமிக் லிபரலைசேஷன் 91. I came into the workforce in 95. I have only seen market economy growth. 6% low growth, 8% low growth, 50% growth, அந்த மாதிரி growth தான் பார்த்தேன். Then you are seeing other countries which have never seen growth. எல்லாம் டிக்ளைனாகவே இருந்திருக்கும். அப்புறம் சில பேர் இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம், தென் தே டோன்ட் ட்ரஸ்ட் எனி பேங்க்லாம், தே டோன்ட் ட்ரஸ்ட். இப்போ நான் பேங்க்கில் நான் பைசா போட்டேன்னா எனக்கு இன்னும் மைண்டில் நாளைக்கு போனால் எடுத்துடலான்னு இருக்கு. இவன் என்ன சொல்கிறான், சின்ன வயசில் அப்படி தான் கோபி, அவ்வளோ பைசா இருந்தது பேங்க்கில், அது போய் எடுத்துகிட்டு வந்தால் அதில் ஒரு ப்ரெட்டு கூட கிடைக்கல, பிஸ்கெட் தான் கிடைச்சது, அவ்வளோ பைசா வச்சுருந்தோம் நாங்கள் உள்ள. ஸோ தேவ் கான் த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் விச் யூ ஹவ் நாட் கான் த்ரூ, ரைட்? ஸோ வாட் ஐ ட்ரஸ்ட், ஸோ க்ரோத் எக்கானமியில் இருக்கவங்க வந்து பெட்ஸ் ஈஸியாக எடுப்பாங்க. ஐ வில் டேக் அ பெட் ஈஸிலி சேயிங் லெட்ஸ் ட்ரை திஸ். நீ என்கிட்ட வந்து if you invest so much you will get 8% return னா 8%லாம் நான் பார்த்துப்பேன், நீ என்னது கொடுக்குறது. இதே சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா how is it possible to get 8%, ரைட்? அவன் $100 million இன்வெஸ்ட் பண்ணுவான். அவனுக்கு வந்து 1% அது இருந்தாவே போதும் அவனுக்கு. ஒரு 5 வருஷம் பொறுத்து அவன் போட்ட $100 million அப்படியே இருந்தது தான் அது பெரிய விஷயம் அவனுக்கு. பட் அதில் போகக்கூடாது. ஸோ தே ஆல் திங்க் டிஃப்ரெண்ட்லி, ஆல் தீஸ் கைஸ், ரைட்? ஸோ த திங் வித் திஸ் ஹோல் திங் இஸ் unless you experience this, right? So international business, இப்போ வந்து LatentView
இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிட்டோன்னா நிறைய விஷயம் முன்னாலே we have learned. So the reason I'm sharing this now, we only see the results, right? So the results come out after you do all of this, but how you get beaten up, everything, that's a ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க போய் திட்டுவாங்களேன்னா அப்புறம் ஒண்ணுமே கத்துக்க முடியாது. So this experience was fantastic. From there I joined Philips. The Philips came to campus and I joined Philips. Similar story. இதுல என்னன்னா என்னோட past was dictating terms for me. நான் மலேசியால இருக்கும்போது J&J Asia Pacific head was an American guy, and the amount he paid as taxes was more than what I was making as gross annual salary, right? His taxes were more than what my gross annual salary. நான் வேலை பண்ணுறதுலாம் நான் இங்கே கட் பண்ணேன். இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு, எதனால இப்படி இருக்குன்னா அவர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து ஏஷியாவை இதுலேருந்து அதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. பட் அவருக்கு ஒன்றுமே தெரியல எந்த கண்ட்ரியை பற்றியானா அதெல்லாம் அவர் கற்றுப்பார். பட் அவரோட மைண்டில் என்னென்னா அவருக்கு இந்த வேலையை 3 வருஷம் ஒழுங்காக பண்ணால் அவருக்கு வேறு ஏதோ பெருசாக கொடுக்க போகிறாங்க அங்கே. அதனால் அவர் இங்கே வந்துடுறதுக்கு காரணம் அங்கே வந்துட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி 3 இயர்ஸ்க்கு ட்ரபிளே இல்லாமல் கொஞ்சம் க்ரோ பண்ணிட்டேன்னா அவருக்கு ஏதோ பெரிய வேலை கிடைக்குதுன்னு. எங்களோட லைஃபே தான். ஸோ இந்த யூ வாண்ட் டு பில்ட் த பிஸ்னஸ் அண்ட் யூ ஹேவ் லீடர்ஸ் ஹூ கம் இன் வித் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். இது ரைட் ராங் இல்லை, திஸ் இஸ் த சிச்சுவேஷன், ரைட்? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனக்கு என்ன ஃபிலிப்ஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த மாதிரி அவர் ஒருத்தர் வந்தார் அந்த மாதிரி எனக்கு வந்து லோக்கல் கான்ட்ராக்ட் கொடுங்க. அப்புறம் நான் வந்து என்ன மலேசியாவோ சிங்கப்பூரோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நான் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் போய் கேட்பேன். அதுதான் எனக்கு ஒரு ஆசை. என்னென்னா அவங்களுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூர் வந்து கஷ்டமான இடமா வாழ்கிறதுக்கு. அவர் அமெரிக்காலேருந்து சிங்கப்பூர் வந்ததுனால அவருக்கு ஹார்ட்ஷிப் அலவன்ஸ்னு ஒரு 30% எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நானும் ஒரு நாள் அங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து சிங்கப்பூர் வந்து ஒரு ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு அல்ப ஆசை தானே இதெல்லாம். ஸோ அங்கே போய் சேர்ந்தா பட் த திங் இஸ் ஒன்ஸ் யூ ஜாயின் த ஹெட் குவார்ட்டர்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்க வாங்குறதே வந்து $500 million ஒரு கம்பெனியை வாங்குவோம். அப்படி வாங்குறோன்னா ரொம்ப ரிஸ்க் இன்வால்வ். அதுக்கப்புறம் அதுலேருந்து யூ ஹேவ் டு மேக் மணி, யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இட்ஸ் இந்த 5 crores நம்ம 10 crore பிஸ்னஸ் பண்ணுறதும் 100 crore பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் 1000 crore பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் 10,000 crore பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ரைட்? அதுதான் வந்து ஃபிலிப்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ். $1 billion பிஸ்னஸ்க்கு ஐ வாஸ் த ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். அதுலேருந்து பார்க்கும்போது then you're looking at how do I make the $1 billion business into a $2 billion business, right? So what businesses should I acquire? எதெல்லாம் இன்னோவேஷன் பண்ணணும், எதற்கெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அங்கே யூ ஹேவ் டீப் பாக்கெட்ஸ். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் $20 million ஆன் அ ப்ராஜெக்ட் அண்ட் இஃப் இட் ஃபெயில்ஸ் யூ கேன் ரைட் இட் ஆஃப். பட் 2-3 அந்த மாதிரி பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். பட் யூ கேன் டேக் பிக் பெட்ஸ் இன் சம் ஆஃப் தீஸ் லார்ஜ் கம்பெனிஸ் பிகாஸ் யூ ஹேவ் டீப்பர் பாக்கெட்ஸ், ரைட்? பட் இட்ஸ் நோ டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் கையில் 5 crores வச்சுட்டு இஃப் யூ ஹேவ் a 5 crore turnover and if you're investing 1 crore on one project which is you don't know about, right? அதே ப்ரெஷர் தான் யூ வில் ஹேவ் when you're doing a பட் அதில் என்னென்னா யூ won't do anything. You are trusting somebody else. As you go into from 5 to 50 crores and 50 to 500 crores, your way of thinking changes dramatically. You believe teams. You believe in projects in a particular way. And that mindset change வந்து நம்ம தான் உருவாக்கணும், ரைட்? ஸோ அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா இஃப் யூ வாண்ட் டு மேக் அ 50 crore company a 500 crore company, the only thing you have to change is what Akhila madam said. If I think like a 50 crore guy, then I will stay a 50 crore guy. If I think like a 500 crore chap, automatically the organization, everything will change and go to that level. And the bottleneck and and it's very common. So usually இந்த வீடியோ கேம் ஆடுற மாதிரி அந்த எந்த வீடியோ கேம் எடுத்தாலும் லெவல் 1 ஆடிட்டு வின் பண்ணால் தான் they send you to level 2, right? நீ லெவல் 1 வின் பண்ணாமல் லெவல் 2 போனால் ஆடவே முடியாது. பட் லெவல் 2 if you win, the difficulty will change. The way you think of it is different, but 90% of it is in your mind, not in the outside, right? And other we had an exercise or in the business school, one guy came in and did this exercise for us. ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் பற்றி பேசுங்கன்னா
then they'll talk something in a particular language. Other which they'll turn around and ask, what can you guess their net worth? Cleaner solidla. It's very simple. And the size of the company, how they are running it, எல்லாமே நீங்க எந்த டாபிக்கை பத்தி பேசுறீங்களோ அதை வச்சு சொல்லலாம். I'll want you to think about it at some point. ஏன்னா இது வந்து வெரி பவர்ஃபுல் மெசேஜ். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த வேம்பு இருக்கான், வேம்பு கிளாஸ்மேட்னு அவன் சொல்கிறேன்னா அவனை இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்துட்டு அவன் பரா இஸ்ரேல்லேருந்து $2 பில்லியன் கம்பெனி பண்ணிட்டான்டா, இப்படி தான் பேசுவான். எப்படி அவன் பண்ணா, நம்ம ஒன்றுமே பண்ணலையடா, நம்ம பண்ணலாமே, அந்த மாதிரி பண்ணலாமேன்னு இருப்பான். ஸோ அவன் திங்கிங்கே பார்த்தீங்கன்னா எதையோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி இஸ்ரேலில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் கூகுள் பண்ணி எதை பண்ணியிருக்கான், எதுக்காக இப்படி சொல்கிறான், நெக்ஸ்ட் டைம் கான்வர்சேஷன் போவோம். பட் அவன் மைண்ட் வந்து $2 பில்லியன் கம்பெனி இஸ்ரேலில் உட்காந்து அவன் பண்ணிட்டான், நம்மளால ஏன் இதை பண்ண முடியல நான் கேட்டுன்னு இருக்கான் அந்த கொஸ்டின், ரைட்? ஸோ வேறஸ் நான் இதே இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் உட்காந்தேன்னா அவன் வந்து பர்றா அவன் ஹெச்ஆர் வந்து அவனுக்கு வந்து இந்த காரை கொடுத்துட்டு எனக்கு இந்த காரை கொடுத்துட்டாங்க, நாங்கள் 2 பேரும் நான் இன்ஃபேக்ட் நான் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவனோட ஜாஸ்தின்னு. ஸோ இந்த so it's not about, so if your mind is operating here, it doesn't matter what car it is, right? You're on the plane we are operating. நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது we are talking in a particular way, but on the level of அது நம்ம மைண்ட்லயே இருக்கும், we won't know it at all. But on the biases, understanding ourselves, understanding that we are the one who has to change, right? So இப்போ நான் வந்து former CEO இப்போ வெங்கட் இஸ் a billionaire இதில் போட்டோம் நாங்கள். we are not, LatentView is not a unicorn. யாராவது சொல்ல முடியுமா ஏன் அது யூனிகார்ன் இல்லை? anyone? Making profits a good one. நக்கலா பேசுறாரு. Sorry, நீங்க you said something. Billion, you said something இல்லையா? யூனிகார்ன் ஏன் இல்லைன்னா we hit market cap of above $1 billion, right? So பட் எந்த லிஸ்ட்லேயுமே எங்கள் பேர் இருக்காது, which is fine. வெங்கட் ஆல்சோ இஸ் a very down to earth guy. அவர் தான் ஃபவுண்டர், என்னோட கிளாஸ்மேட். அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான் இதை பற்றி. ஸோ இல்லை எல்லாம் ஃபைன். பட் ஏன் இல்லைன்னா யூனிகார்னோட டெஃபினிஷனில் வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் அது யூனிகார்னா. அடப்பாவீங்களா, நம்மளே ஒழுங்காக ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணால் அதுக்கு யூனிகார்ன் இல்லை, வென்ச்சர் கேபிட்டல். அப்போ எங்கேருந்து மார்க்கெட்டிங் ஹைப் வருது எல்லாம் இந்த டெஃபினேஷனும் எனக்கு தெரியாது. ஏன்னா திடீர்னு பார்த்தா ஃபோர்ப்ஸில் ஆர்டிக்கல் வருது தட் கம்பெனி மார்க்கெட் கேப் இஸ் கான் above $1 billion, இதெல்லாம் வந்தது. சரி, பட் யூனிகார்ன்னு ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லை. அப்புறம் இதுலேயும் இல்லை, அதுலேயும் இல்லை, எங்கேயுமே இல்லைன்னு அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன். எதனால சொல்லணும், நமக்கு ஒன்றும் போய் நம்ம கம்பெனியை யூனிகார்ன் சொல்கிறதுல ஒன்றும், உங்கள் ப்ராஃபிட் இஸ் நாட் சேஞ்சிங், மோர் ஐஸ் ஆன் யூ இஸ் பேட் ஃபார் யூ, இட்ஸ் நெவர் அ குட் திங் ஃபார் யூ, ரைட்? ஸோ பட் when I searched, I found the reason is அந்த யூனிகார்ன் இதை கிரியேட் பண்ணதே இந்த வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் பசங்க தான். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணாததுனால யூனிகார்ன் இல்லையான்னு சரி நல்லதுதான் அப்படின்னு விட்டோம். பட் ஐம் சேயிங் the thinking of $1 billion, that's the funda, right? Then if I need to progress, so the thing is enakulla maatram irukona, what is the next step for me, right? So that is the question that I have. So 2018 la I took a couple of months to go do a program called Advanced Management Program in Harvard Business School. They had it, so it was 2 months, very nice program, very intense, not very different from IMD la pannadhu, but the more experience you have, more business you've done, you are thinking slightly differently. When I went to IMD, my thinking was different. Now I think slightly differently because of years of experience and so on. But on the multi-country, இதெல்லாம் வந்து பழக்கம் ஆயிடுச்சு. நான் I've traveled to more than 55 countries or whatever. I've lived in 5 countries. So இப்போ புது கண்ட்ரிலாம் சொன்னால் அதுக்கெல்லாம் பயப்படுறதில்ல. ஆர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிஸ்னஸ்னா லெட்ஸ் டாக் பிஸ்னஸ்னு வந்துடும். ஸோ யுவர் மைண்ட் சேஞ்சஸ் a little bit. You look at things differently. பட் அதில் என்னென்னா the people you interact with, ரைட்? வேற யார் அந்த ஏஎம்பி பண்ணுறாங்கன்னா முருகவேல் ஜானகிராமன், ஃபவுண்டர் CEO of matrimony.com. அவன் வேலையெல்லாம் விட்டு வந்து 2 மாதம் ஹார்வர்டில் உட்காந்துட்டு எங்கள் கூட இந்த நோட்ஸ்லாம் எழுதிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ எங்களது நாங்கள் IPO இப்போ தான் நவம்பரில் தான் ஆச்சு. அதாவது
இதே டாக்கை வந்து என்ன செப்டம்பர் லாஸ்ட் இயர் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கோன்னா ஃபோன் பண்ணுவேன், சரவணன் எடுப்பார் அங்கேருந்து ஃபோனை, என்னங்க கோபி பேச போகிறீங்க, சரிங்க உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நான் வந்து சிஇஓவாக இருக்காங்க LatentView, என்னங்க என்னங்க இல்லை என் ஃப்ரெண்டோட கம்பெனி அதில் சிஇஓவாக இருக்கேன், அவ்வளோதான். யாருக்கும் LatentView அனாலிட்டிக்ஸ் தெரியாது. அது தெரிஞ்சதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நாங்கள் வந்து 600 crores கேட்டோம் மார்க்கெட்டில் போய். We got oversubscribed by 338 times. 112,000 thanks. 112,800 crores we got subscribed to. The last 3 digits was more than what we asked for. இப்போ எங்களுக்கு புரியல ஏன் அதாச்சு. எதனால நீங்கள் சொன்னீங்களே மோஸ்ட்லி டெய்லி ஒருத்தரும் ஐபிஓ பார்த்துட்டே வராங்க, லாஸ் லாஸ் லாஸ், ஓ இது ப்ராஃபிட் பண்ணுதா, சரி போட்டு அதுதான் ஒரே எக்ஸ்பிளனேஷன் இல்லை. பட் the oversubscription was in the history of Indian stock market, it was the highest சொல்லுந்தாங்க இந்த மாதிரி. But the company is not doing anything different, it's just doing very simple analytic stuff. I'll come to LatentView on that. But the thing with this is you have to get out of your comfort zone for you to move forward. Muruga coming for 2 months to Harvard Business School is amazing for me because our already is a fairly established guy. CII chairman போட்டிருக்காங்க South is a fantastic guy. He's going to be a speaker at ESCOM next week. Oh, okay, excellent. So he's a fantastic guy, but he's taking 2 months off and sitting in Harvard doing this program for 2 months. Now it's inspiring. So எங்க class Muruga உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், but there are a bunch of other 6-7 Indians who were there who were all fairly accomplished people, right? So just getting time with people like this and you're trying to figure out முருகா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியும்னா, இப்போ 5 ஐடியா எடுத்துகிட்டு போய் முருகா கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐடியா அந்த ஐடியா எது இருக்குது எது இருக்குன்னா, கோபி நம்ம matrimony.com எப்படி இன்னும் பெருசு பண்ணலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பண்ண மாட்டேன், இதுதான் என்னோட. ஸோ இந்த ஃபோக்கஸ், த ப்ரூட்டல் ஃபோக்கஸ், இதுதான் என்னோட கம்பெனி, இதுதான் என்னோட வாழ்வு, இதுதான் என்னோட மூச்சு, இதை நான் எப்படி பெருசு பண்ணுறதுன்றத நீங்கள் வந்து முருகா வந்து ஐ திங்க் முருகா ஸ்டோரி செப்பரேட். பட் இந்த மாதிரி அவன் ஐஐடி இதெல்லாம் படிக்கலாம், ரைட்? அவன் வந்து சிம்பிளாக ஃபர்ஸ்ட் டைம் he got introduced to coding was when he did his masters MCA பண்ணும்போது, and he's built a phenomenal company, right? So I'm looking, என்னோட classmates 47 பேர் US போனாங்களே, right? Anytime Muruga can call, they'll come and work for him, right? I'm just saying as an example that your starting is not important, how often you're willing to change your mind and look forward. So என்னோட inspiration லாம் இப்போ when I look at people like Muruga, Venkat who founded LatentView as an organization, these are my inspirations, right? People who are focused, who are able to create stuff. So another personal mission for the next 20 to 25 years, hopefully health accommodating and you're have the same kind of drives. I want to create or help create world-class companies from India, right? That's world-class companies from India. Solறது easy, but first step எனக்கு அது என்னன்னா, I have to step down from what I am doing. I cannot be continuing as CEO of LatentView Analytics and then sideல வந்து I'll create world class companies. No, that cannot be done. So first step was to step down. It's not easy because I was doing a good job as a CEO. Venkat did not like the idea that I was stepping down. நீ வந்து வந்திருக்கே இது பண்ணலாமே பெருசா பண்ணலாமே. But I am a firm believer in the 3 things that Akhila said. So that's why I'm saying I was very inspired by her speech today. The first one is there should be a change in yourself, right? What am I going to do differently? நான் பண்றதே பண்ணிட்டு I will create a world class company. நான் பண்ண முடியாது. You have to go outside your comfort zone, right? That world class company might come from one of you. I don't know, right? I have to expose myself to different kinds of people. I need to see where that spark is going to be, and if there is a spark, how can I support it and make it big, right? So that's kind of the manapakvam that I have to get for moving forward on that, right? So I have to expand my comfort zones for doing that. And the another point she mentioned was building leaders, right? So if the company is going down now, then obviously I'll roll up my sleeves and start going into the company. It's doing better than what it was doing when I was sitting there. So you have more confidence
more this thing, and you know that that's the culture of the organization that is well established and so on, right? So you have the freedom to think about new things. So what I'm doing is in the chair Deeptech committee I chair it. So we are Deeptech na where you're pushing the boundaries of science and engineering, right? So you are just saying something might work in the lab, right? Just about work in the lab. Can you really scale this up and work in a big scale, and can you take it into a global business? There will be questions on Deeptech, but other than that, it may take 5 years, 10 years. You might burn crores of rupees. So whereas services company, on day one you make money. So it's easy to build services company. Deeptech is a bit more painful. You lose money, a lot of things. So we are seeing some very, very interesting companies, and hopefully in the next 5 to 10 years, unga first speech la neenga sonningale the mari Google, Amazon, and the mari company la India la irundhu varaliya varum, definitely varum. And yeah, engindu varum eppadi varumndradhu namakku theriyadu. But how do we support it as an ecosystem? How do we get the support? Where is the fire, right? Where is the drive? We have a proven model that people from emerging countries immigrate to US and build fantastic companies, right? Can they do it from their home countries? And there are examples. There are examples of it, but next 5 to 10 years we'll see a lot more. And so if I can play a small role in it in some place, or I do have a couple of ideas that I'm looking at, health platform on a pathitrukken. So if I can create something worthwhile from this, that will give me great satisfaction. So that's kind of first part of my speech is more to give you a flavor of who I am, why I'm doing all these crazy things. And now if I look at it, is it on? One thing, you know, Venkat Gopi rendu perume Tai Chennaiyoda charter members, senior members, and it's okay. So LatentView வந்து IPO போய் அப்போ முடிஞ்சிருச்சு, just 2-3 days soon after that, same date when it closed. Now yeah, எங்களோட charter member dinner இருந்தது. So both of them had come. Gopi வந்திருந்தாரு, வெங்கட்டும் வந்திருந்தாரு. So வந்த உடனே like all our charter members were very happy and பேச கூப்பிட்டாங்க. வெங்கட் என்ன சொன்னார் தெரியுமா? Money has come into the company, that doesn't change us. பணம் வந்திருக்கு, நாங்க அதே ஆளுங்க தான். Look at that humility, right? It doesn't change. பணம் does not change people. அதுக்கு அந்த maturity வேணும் இல்லையா? The way you think. அங்க இப்போ சொன்னார் இல்லையா, that personal transformation continues to happen over a period of time. I just wanted to mention this. Fantastic. Yeah. No, I haven't spoken about Venkat yet, but fantastic chap and very humble. So he was 1 year my senior in IIT Madras, Narmada Hostel, but when he came to IIM Calcutta, we were in the same class. From Bombay, when I was with J&J, when I was telling you, he was with ICRA, ICRN, but ஒரு 4 பேர் ஒரு சின்ன 1-bedroom apartment எடுத்துட்டு நாங்கள் ரெண்ட்லாம் ஷேர் பண்ணிட்டு we were in the same apartment. So and he came back to Chennai, and he was with Cognizant for some time, and then founded the company in 2006. So 2005 November December I was in Chennai. I was transitioning from Malaysia to Switzerland, and this guy had quit Cognizant, and he was starting this up, and the logo லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம் LatentView க்கு என்னலாம் பண்றாங்கன்றது, because he was just starting the company and I was moving to Switzerland அப்ப. அதுக்கப்புறம் the first international client of LatentView was Philips. It so happened that I had a problem. It was not an analytics problem, but Venkat and team helped us out in solving some problem, but the people who saw it kind of expanded it. But the key thing that I see is it's a nerdy company as in sense that you're focused on solving your clients' problems. Adukku mela there is nothing in it. It's a very simple kind of company, and it's consistent across the board. There's nothing flashy about LatentView as a company. It's a very simple company focused on getting work done, and that really comes from the founders. So there's nothing else. It's Venkat and his wife Pramad.
So she was also my classmate in IMCAL, and Ramesh Hariharan, who's in Chicago now. So all very simple, down-to-earth guys. What they want to do is build a world-class company. That's what it is. So when I relocated, oh, I have missed one part of my story. So, but that's what it is. So like you said, Venkat's a phenomenal guy, and the reason I saw some of the YouTube videos. IPO was November 10th to 12th. Sapphire Foods in our IPO was there just before that, and a lot of people were comparing Sapphire Foods with LatentView Analytics, right? So எனக்குலாம் கொஞ்சம் கோவமாக இருந்தது, என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியை இது பண்ணால் அவங்க சஃபயர் ஃபுட்ஸ் வந்து இந்த பீட்சா ஹட் அந்த கேஎஃப்சி இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ்லாம் வச்சு நடத்துகிற கம்பெனி, கிரேட் கம்பெனி. I mean, they are doing that. But the comparisons are interesting because these guys are saying Sapphire Foods was taking 2,000 crores from the market, and all 2,000 crores was going into their founders' pockets. Right, LatentView is taking 600 crores from the market, and 480 crores is going back into the company, and most of the things were settling the old employees. எங்க கூட முதல்லந்தே கூட இருக்கவங்கலாம், everybody had children, they had normal aspirations, so they needed some money. We can't just like go on love and air and affection alone, but we needed some money. So some of the old employees, we wanted to make sure that they also made something out of it when we do an IPO. But beyond that, there was no money really taken out of the company, and therefore the investors also know that these guys are in it for the long term. You're not taking the money and running. They know that they are also getting burnt, right? So Venkat gets burnt if something goes wrong with the company. I get burnt if something goes wrong with the company. So they trust in you a little bit more and move forward. So the only part of the story I realized I missed when I was talking was when I was in Philips. So I became the CEO of the wearables business in Philips after being the head of strategy and business development. Wearables and the Fitbit la irukalla, so your activity tracker plus this. Philips was phenomenal in the ICU. They had all the machines in the ICU. So can we bring this and give it as a personal device to the consumer? And Philips was the first to introduce it, and I became the CEO for that business. At some point, I decided to come back to India because I never had plans of going abroad, but before I knew it, I had traveled to I was in 5 different countries and everything, so I wanted to come back. I quit and came back to India. So 2012 December, I moved my family back to Chennai, and 2012 March, I informed Philips that I'm planning to come back for personal reasons. I'm the only child, my parents are in Chennai, my wife's parents are in Chennai, her brother settled in the US, so we said it makes sense for us to come back. So we just dropped the ball and came back. Philips said, we don't care where you're sitting, we don't want to let you go do the same job. No? So 2013 I continued to be the CEO of the wearables business based out of Chennai. Very strange because my team was sitting in Amsterdam, market was US, manufacturing was in China. Now only in Chennai my wife was asking me, you're spending most of your time only in airports. Then towards the end of 2013 is when Venkat has always been eyeing me to get me on board, right? So way Venkat looks at it is his first baby is LatentView Analytics, right? Whatever is needed for taking it forward. So he needs to make this baby big, right? And then he looks around and I've come back to Chennai, say, Gopi, why don't you come in? Then I said, I'll come for 2 days a week or 1 day a week. We can sit down 2 days a week. I'll help your company grow. I went to the company, saw the people and said, if you go 2 days a week, nobody takes you seriously. I mean, they don't take you seriously, you don't take yourself seriously, whatever. Then I finally said, no, Venkat said, come as CEO and drive it. I'll take a back seat, do what you want to do, whatever it takes types. And so that's what happened. So the only thing that I requested Venkat was, salary la vena, nee edhu kudukriyo equity kuda, I don't want salary, I've done enough of this nonsense of working for big companies. So that was the only request I had of Venkat. And so then 2014 Jan, for a quarter I was with him because our April, March then and namloda financial year. So for 5 years I was a CEO. We had a phenomenal run. Then I stepped out, which again was a bit of an issue. When you step down, people don't like India on the you want to be there for some 25 years or 30 years. And I was very clear when I came back that my purpose is to help build multiple such companies, not just one. So this is great.
things, and so that was the piece that I missed. So the reason I came back to India was not LatentView. I came back to India, and then Venkat dragged me into LatentView because the thing with this is, if you have a set of skills which are relevant and necessary for others, which they can use, then they automatically reach out to you. So the health platform that I'm talking to you about right now, they are the ones who are reaching out. There's a health platform. It's a global play, so I'm looking at it. It's probably too early to speak about it, but that's one of those things. And then I've also formed a company called Disruptive AI. Professor Balaraman Ravindran, he's the head of AI in IIT Madras. So he's a partner in my company. So we've together formed a company. The idea is, most companies claim they do AI, artificial intelligence. Mostly they're doing base level 12th standard mathematics மாதிரி இருக்கும். அந்த இங்கேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு you really don't need AI, right? So, but we have the capability in institutions like IIT which people can use if they want to. So the purpose of that company would be to make sure we support companies that can use cutting edge AI for developing their products and so on. So these are the few things that I'm doing. What I will do is I'll just take 5 to 10 minutes to talk about the LatentView journey. So how do you scale up the company? My expertise is in scaling up the company. Founding was done by Venkat. So we had two big customers. 2006 la ஆரம்பிச்சோம். 2010 தான் two big customers came in, Microsoft and PayPal, and I think they're officially known now. So those two came in 2010. 4 years it was a struggle because globally there was a recession and there was no one giving business, nothing was happening. But from 2010 onwards it was a scale up. So when I joined in 2014, 85% of the business was still these two customers, and we had a handful of other customers. So we had to scale up and go and get newer Fortune 500, Fortune 100 customers in. That was what was needed. So the first thing that I did was I called our auditing firm, Annamalai Associates. I shook hands with them. He's still my personal auditor, but I fired him and got whatever Ernst & Young or KPMG or one of these bigger. So from day one, my thinking is LatentView is going to be $100 million turnover, right? So how should we be structured? What should be my team for doing $100 million turnover? What are the kind of people that I should be recruiting in the team? Who are the customers that I should be talking to? What are the systems and processes that we should have? Edukala I should get involved. Edukala on the, so we started putting all those things in from day one. And I spent most of my time in US and Europe because customers, we would spend time with customers understanding what are their problems, right? So if I go to a luxury car manufacturer in the Munich area, then I spend time with them understanding what are your problems and how can analytics solve this, right? So I have a few case studies that I can show you, but that's what we did. We built, then we recruited very high end, so senior vice president from a large multinational corporation we recruited in the US, right? So Venkat kid, I didn't even tell him what we were paying that person, right? Because Venkat would find it another salary because your founder mindset is you control everything, right? So at an early stage you have to control everything, but as you're scaling up, you need to have people better than you operating with you, right? So each one of my direct reports when I was recruiting, the only thing that I would ask myself is what I should be able to learn from this person and not the other way around, right? So, and we'll push really hard to see what are the kind of people we want. So my direct reports, every recruitment, I would reject. Of course, if 10 people have a recruitment, I'd be rejecting most of them, but I wanted people to come into the board who would think that $100 million and who will be in this journey from taking the company from where we are to $100 million. So the first thing was transformation, and it was a big change for even Venkat. Venkat never, Andamari, he doesn't think. He's a simple, nice, simple guy. He looks at it as, what can I do today? What can I do today? No, when I came on board, I said, no, I want my team, it says, they want to dream big. They need to come, what will we do when we are 5 years down the line, where will we be? So I want each one to share their vision of, and most of our guys are very pragmatic guys. They're analytics chaps, right? இன்னைக்கு எது பண்றோமோ அது into 5 போட்டு that I'll be doing 5 years later இதான் வரும்
we had our first off-site meeting. We had an off-site meeting. யூஎஸில் ஒன்று, இந்தியாவில் ஒன்று பண்ணேன், யூஎஸில் ஒன்று பண்ணேன். யூஎஸில் பண்ணதில் வேணுன்ட்டு இதுங்களெல்லாம் தூக்கி இன்னும் ஹாட் ஏர் பலூனில் ஒன்றில் போனோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இறங்குற வரைக்கும் இன்சூரன்ஸ் பற்றியே எல்லாரும் பேசினாங்க. எல்லாம் ஃப்ரம் இறங்கின அப்புறம் ஃபோட்டோ வச்சுட்டு நான் ஹாட் ஏர் பலூனில் போயிட்டேன், வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் ஹாட் ஏர் பலூனில் ஃபுல் ஜேர்னி, உனக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ, உனக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ், எல்லாம் வாட் வி கால் ப்ராப்பர் மிடில் கிளாஸ் அப்ரிங்கிங் ஃப்ரம் Tamil Nadu mostly and India, South India mostly, but there was also a lot of BITS Pilani and BITS Goa recruits we had who were there, right? So all the mindsets were more conservative and so on, right? And I wanted them to take a step back and say, when you go into a client's office, Microsoft kulla naanga poronna ipdi gununjan poi, so what can I do for you la irukka kodadu. When you enter the office, the CXO of Microsoft should come and say, hey, LatentView has come, let's see how we can use them best. That is what should be the response. Idu illana nee evlo business kannalum profitability, volumes, I don't care, right? When I go for that meeting, are you being treated as an equal by your client? Illana I don't want to do that. This was a big struggle with our early stage employees. Ena avanda vandu the company zero lende they brought it to a level, and then they're saying some idiot Venkat's friend has landed up from somewhere and he is now saying இதை இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும். அதனால நீங்கள் நடத்துறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் யாருக்கும் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் தாழ்ந்தவங்க இல்லை, ரைட்? when you go in, they should treat you with respect. They will only treat you with respect if you're giving them ideas that they have not thought of, or you're doing something better than what they're doing, right? Appo they will treat you with respect. And when they have an offsite meeting, if PayPal is having an offsite meeting in San Francisco, then I want our team to be they should be inviting our team to be a part of that offsite meeting. They can't go somewhere, decide and come back and say, now you guys go implement it. No, not acceptable. You should be there in the thinking. So the way you get involved in that is, you go give that guy 3 ideas that guy did not think of. Go to them and give 3 fantastic ideas they couldn't think of. So we would push our teams not just on top line, bottom line. I would want to say, whenever I go to the Bay Area, I'll say, I want to meet the CXO. First 2014, 2015, Gopi, Payanur morning meeting in the but then I got a call that our where meeting poitaru, so in the he can't meet you, but on the senior manager is meeting you. 2 வருஷம் இதே சொல்லி தள்ளினாங்க. I never met any senior guy in that organization because these guys did not have the connect with the senior guys. எங்க team they were having connects with so எனக்கு analytics பண்ண தெரியும், I know how to do this. Opposite side la ஒருத்தருக்கு இது தெரியும், அவங்க கூட they are striking deals, right? So it's I said no, I want to meet CXOs. I don't care what happens, because $100 million company if you are having, then you will be talking to the senior guys when you go into this organization. So we started something called a LatentView Summit, LatentView Roundtable in Madurai. The first one was in Half Moon Bay, which is Ritz-Carlton or hotel, Bay Area. It's one of the fancy hotels. And LatentView Analytics is having its analytics in Ritz-Carlton Hotel, and we invited our clients and their bosses. வேற ஒன்றும் கிடையாது, நீ பாஸை கூட்டிகிட்டு வா, இங்கே இருக்குது Friday half a day morning 10 to 1. Then fortunately we are super nerdy, so எங்கள் ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் நாங்கள் கூப்பிட்டோன்னா வந்துட்டாரு, நீங்களா வா நாங்கள் வரோம். So we got a good team of panelists and speakers, but because my team did not believe what we were doing, நாங்கள் என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியல. அதனால I was the compere, I did 2 talks, then the professor spoke. I was driving most of this because it was new. But what happened after that meeting, our clients started taking us seriously, they started saying, hey, you guys are able to have a meeting in this fancy place and you're doing this. So ரெண்டாவது மீட்டிங்க்கு வந்து my team organized a better meeting than this one in New York. So நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு ஒரு வாரம் நான் தான் வேலை செஞ்சேன், இங்கே இந்தியாவில் இருந்துட்டு அங்கே போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். செகண்ட் மீட்டிங் வாஸ் இன் நியூயார்க். நானும் சீஃப் கெஸ்ட் மாதிரி I went one day before. They had a panel and I participated in one of the panels. Now we have had the 25th LatentView round table or something. We have done it in Munich. We've done
சும்மா என்ன what we figured out was very simple technique, or it will be useful for you guys also. எவ்வளோ பேர் அட்டென்ட் பண்ணாலும் we don't get business from the people who attend. பட் இந்த பேனலில் உட்கார்றாங்க பாருங்க, அவங்கெல்லாம் எங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருவாங்க. ஸோ வி ஃபவுண்ட் திஸ் அவுட். இந்த இப்போ எல்லாரும் நாங்கள் ஈபேன்னு ஒரு கம்பெனியில் போய் தட்டிகிட்டே இருப்போம், ஏதாவது கொடுங்க வேலை கொடுங்கன்னு. ஒன்றுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக கொடுத்துருந்தாங்க. தென் ஒன்ஸ் வி ஹேட் ஒன் ஆஃப் த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆன் அவர் பேனல். தட் ஈவினிங் யூ டுக் மை டீம் அவுட் ஃபார் டின்னர். கூட்டிகிட்டு போயிட்டு he basically said, see, Akhila has $8 million and her objective is this, right? Saravanan has $4 million and his objective is this. And J.K. Muthu has this money and this is his objective. நம்ம டீமுக்கு அது ஒண்டி தெரிஞ்சதுன்னா போதும். நெக்ஸ்ட் டே proposal. Immediately we expanded. But in the information illana, we would be running around everywhere. So the top boss has given us this information saying, here are our priorities, here are the key 3 people in my team, here are the resources that they have to accomplish this. And he did that evening when he sat on our panel, right? And then my team suddenly thinking, saying, நம்ம இவ்வளோ நாளாக இவர்கிட்ட இதை தான் கெஞ்சிட்டு இருக்கோம், ஒன்றுமே கொடுக்கலையே, என்ன, what changed? Then you start seeing, we started creating advisory boards for ourselves. Then we started putting these guys right at the top. And when there is a meeting, LatentView கூட இருக்காது அங்கே, இவங்க தான் இருப்பாங்க. ஸோ எங்கள் கிளைண்ட்ஸ் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ the top, so we would fly a senior executive. So we can never pay for any of this because the companies are very strict. If a Microsoft employee, I cannot pay for their hotel or flight. You will be violating 10. Adu vandu is our, whenever we find saying that, we should jot it down. We should say it. அதனால தான் நம்ம entrepreneurs இருக்கும். பட் எழுதிக்கணும். இந்த மாதிரி சொன்னேன் என்னன்னா, I am thinking at this level, right? So that person's thinking at that level, right? So I should be mentally prepared to receive it. And I don't need to go through the same. அவருக்கு 10 வருஷம் இருக்கலாம் அங்கே போகிறதுக்கு, 20 வருஷம் இருக்கலாம். But if he's willing to share his wisdom to me, I can get there in 18 to 24 months if I have an open mind, right? But that's very difficult. That's the part which is, so the scaling up of the business, within a short period of time, everybody had a 5-year plan, right? So I would say, I want to see a 5-year plan. 5-year plan, நம்ம இந்தியா and the USSR போட மாதிரி 5-year plan இல்லை. I just want them to think through saying, how is your business going to look 5 years from now, right? And you visualize it and come na. இப்போ டெட்லைன், இப்போ நெக்ஸ்ட் மண்டே இது மீட்டிங் வைக்க போகிறோன்னா, சண்டே நைட்டு இதுங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு கடன்னு ஒரு 5 ஸ்லைட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவாங்க. காலையில் வந்தோடனே, நீ தானே இந்த ஸ்லைடை பண்ண, சொல்லு, டெல் மீ what exactly did you do, what do you mean, how will that customer look? They have not thought it through, right? So you beat them up and send them back saying, unacceptable, you're good at doing business, you're a 5 crore guy, right? You are the reason why I exist today, I appreciate it. But you're not the 50 crore guy. I see potential in you to go to 50 crores, but today you're not that guy, and I want to go there. If you want to join the party, it'll be tough. But if you're willing to play the game, join the party, right? So it's tough. Because the people are going, என்ன பண்ணுவான்னு தெரியும், போனோன்னா லூசு கோபி எங்கேயோ ஜேஎன்ஜேல இருந்தான், இதில் ஃபிலிப்ஸில் இருந்தான், இங்கே வந்து இது என்ன கம்பெனி, அது எவ்வளோ பெரிய அது 1880 பண்ணாங்க ஜேஎன்ஜே, 1885 ஃபிலிப்ஸு, இது 2006, இங்கே வந்து அதெல்லாம் பண்ணோன்னா இது ஒர்க் ஆகாது அப்படின்னா. இது வெரி சிம்பிள். சரி, we as a team want to go there, right? It's going to be very tough. Let's go there. If you feel it's difficult and you don't want to play this game, I'm willing to part ways with you, right? We can figure out a way of, நீ வேறு ஏதாவது பண்ணு, இங்கே வந்து இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப்லாம் பண்ணாத, நீ போய் இந்த பசங்களுக்குலாம் இது சொல்லிக் கொடு, அந்த பசங்க, which we need in our company, we have other things to do. Venkat Vadya has never played a senior leadership role in large organization, which is, so he has a India manager mindset, which is, ஒரு எம்ப்ளாயின்னு ஒருத்தர் சேர்ந்துட்டாருன்னா அவர் வந்து சாவர வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது தான். Whereas I have been in roles where Philipsலாம் first 2 months I had to get rid of like 100 people in Netherlands, which அந்த Netherlands union ஸ்டைலாக வந்து உட்காந்து கோட் சூட்லாம் போட்டு திட்டின்னு இருப்பாங்க நம்மள. ஸோ அது you have dealt with all of these things, right? they have a very strict, you have to give அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற சேலரியோட
the people who are leaving the company have to give them more for so that's how the Dutch system, quite a few, I mean, the socialistic setup has some advantages and it also has some disadvantages, right? So, when you're going big, you need to make sure that only those people who can run with you at full speed, that journey should come with you. And the fire comes from within you. There's no substitute for it. The only thing you're selling to your team, to your customers, to your thing is your dream, right? And you should have visualized how is that going to look, right? So if I'm chatting with an international luxury car manufacturer, I'm going to tell that luxury car manufacturer that no other luxury car manufacturer in the world has been able to solve this problem using AI, and I'm going to be the one helping you solve this with AI, right? So that's the first statement that I make to this guy. And that guy would be like, and then you have to live it through. No, this is not the soda bottle enthusiasm, right? So you have to come back, you have to demonstrate value, you have to do this, right? So, but that vision, that first step that you say that you want to build something, you want to create something of this nature, has to come from within you. And you have to frame out, how will this company look at $100 million? So you have to say, well, how will my sales team look? How will my customers look? One simple thing that happened was, எங்களோட customer value sizeல வந்து எங்க sales team இருக்கும். போய் ஒரு $50,000 size crack பண்ணிட்டு வந்து celebrate பண்ணிட்டு இருப்பாங்க, right? Because that's how we built the company, right? Then we said, $50,000, okay, I don't want to pull down the enthusiasm. Minimum ticket size is $500,000. Right, for celebration, right? I'm not saying we were going to drop the business. $500,000 should be the minimum ticket size, and you should have the potential of becoming a $5 million account within 3 to 4 years time, right? So if I'm getting a new customer, Mr. Muthu becomes my new customer, na, he has to be $5 million by 2024, right? So then his turnover, how should it be? Our vision, all that is factored in. If he's not going to be, our 2 years is going to be $120,000 for me, and I pay a customer, because unless he can be $5 million in 2 years, because in the Mari, the $5 million $100 million. Right? So we said no to many businesses upfront, saying we don't want this business. The minimum ticket size is this. And for that to happen, how do you, so your ability to say no, and the guys are stressed out, right? Saying you're saying no to business. This is இனி எங்கிருந்தோ வந்து ஒண்ணுமே தெரியாம வளரின்னு கேட்கறதா எல்லாமே அது வந்துடும். Boil down to that, they're saying that you don't know what's going on. No, they're saying no, the minimum ticket size is this. So I'm okay with you getting $50,000 business, but I'm not going to celebrate, right? So here's the other way of looking at it. 50,000 எதனால அதை எடுத்த? Can you have pushed that out and got $200,000, right? And luckily எங்களுக்கு என்னன்னா, there was one chap in my team who did that. This is my luck. So there were 5 guys sitting and saying, this can't be done, ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் உனக்கு தெரியாம, ஏன்னா கஸ்டமர் $50,000 கொடுக்குறான்னா டக்குன்னு வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கோ, அவ்வளோதான். One guy said, he pushed back saying, no, we are not interested in this project, but we can help you with that. That's going to cost more. No? That conversation, New York CEO I had it, that was that chap. That one guy pushed back the smaller one, pushed it up. It became $1 million மேல ஆயிடுச்சு. $1 million மேல செலவானோன்னா CEO வரார், தலை காட்டுறாரு, என்னப்பா ப்ராஜெக்ட் அது $1 million மேல போயிடுச்சு, I want to understand what that is, let's have a meeting. அதுக்கு உடனே டீம்லாம் they had 5 meetings before that. Then so suddenly it is their duty to make this project work, right? It's a big mindset change, right? So that company wants you to succeed, as compared to முன்னால கால் மேல கால் போட்டு நான் உனக்கு இது தரேன், ஒழுங்கா பண்ணினா 3 மாசம் பொறுத்து நான் உனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் தருவேன் அப்படின்னா, and suddenly they're saying they want to make it work because your ticket size has gone up, right? And the ticket size has gone up because you did a exercise of $100 million and worked backwards and said, I need a ticket size of $5 million for me to succeed. $5 million on an entry level should be at least 500,000. Or I'm giving you one example, right? I mean, so that you get a feel of why it is important for you to think big
and then work backwards, right? So instead of just moving forward in the way we have to think big and work backwards. So your customers, how you approach them, product solutions, போகும்போதே வந்து 8 ஐடியாவோட போவோம். So we'll have 8 prepared ideas. First 10 minutes we listen to the customer to understand what are you looking for. பார்த்தோன்னே we'll then figure out in the 8ல these 2 might be the most relevant for this person. மற்ற 6 தூக்கி உள்ள போட்டு இந்த 2 slowly we'll take it out and say, is this of any interest to you? Here's the case study with the leading manufacturing firm that we did. Would you be interested in seeing this and doing so? So these kind of processes were put in place. If you have a 20-member sales team, there'll be 3 stars, right? Which you need to push up, but the other 17 people should operate at 80 to 90% of what the 3 stars are doing. The only way to do that is systems and processes. So every time you go there, here's how if you're going to a new customer, new sales call, then first 10 minutes is spent this way, next 10 minutes is spent this way. In the alog, you have to break it down, hand it over to your people. You can't rely on 1 or 2 people for all the sales. You have to get these guys. Similarly, on project management teams and putting this together, the processes saying that there'll be 1 or 2, the last ball 6 எங்களுக்கு பிடிக்காது. லாஸ்ட் பால் 6 அப்புறம் அவர் வேற எங்கேயாவது போயிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறது? நோ லாஸ்ட் பால் 6, எவ்ரி சிங்கிள் டூஸ் இந்த மாதிரி அடிச்சுட்டே ஒழுங்காக வந்து வி ஹவ் டு கம்ப்ளீட் எவ்ரி ப்ராஜெக்ட் ரியலி வெல், ரைட்? நோ ஹீரோஸ், நத்திங். வி ஜஸ்ட் நீட் அண்ட் இஃப் சம்படி டஸ் அ கிரேட் ஜாப், வில் ப்ரொமோட் தெம் குவிக்லி அண்ட் மூவ் தெம் அப் த ஆர்கனைசேஷன் and so on. So these are some of the thoughts and ideas on this. So I'll pause again, open up for questions or any interactive kind of a thing. Yeah. Like it's almost like a Jack Welch book படிச்ச மாதிரி இருந்துச்சு. Like straight from the get, success to success to success, like how he built on 20 years back. So and the little success matters, இல்லையா? Like now still you remember 96ல அந்த sales 6 months success, like that gives you the confidence to move on to bigger projects. So have you analyzed, like இப்போவுமே I think you are in the stories எல்லாமே you talk from your heart. Yeah. So we relate to like what you're telling. Why you were like successful with people? Sales layum, like what are the things like we need to focus on, like to be successful with people? I put the interests of the people ahead of my interests. Around me kedada. When I making ungoda on the pesrana, I don't have an agenda, right? And I'm looking at if you do, so I'm scanning to see if there is an agenda from your side and if I can help in some way. And in every step of the way, every interaction, 2 things. One is you calming your mind to listen to be present 100% at that moment, right? So it's if I have 2-3 other things to do now, my mind will keep going there and so on, right? And what happens is the human being in front of you recognizes it. The moment your mind is focused somewhere, one second da apdi pochana, they'll know it. The more intelligent they are, the quicker they'll grasp, saying வேற ஏதோ பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், இந்த டைம்ல you're not focusing on me. That is one part. The other part, which is that's the first part, which is every interaction, even if it's a 5-minute interaction, 100% you focus on the person in front of you, right? Not if you have something else to do it and then meet the person. And பண்ணினே இருக்கும்போது அந்த இமெயில் பார்க்குறது இதெல்லாம் வந்து people get very upset. They don't tell you, but they get super upset. That's one part, but that's a smaller one, right? The bigger one is, are you genuinely interested in that person, right? So taking the time to, then $100 million plan for the company எல்லாம் இருக்கும், அப்படி போயிட்டு இருக்கோம். உங்க கூட பேசும்போது நான் கேட்பேன், இப்போ LatentView $100 million turnover company ஆயிடுச்சுன்னா, how do you think your life will change, right? That's a question I ask employees on an individual basis. So then you start having your aspirations, right? You say, I want my children to go to that college, that school. I want to drive this car. I want to stay in a 3-bedroom apartment. I want to make sure my parents are settled here. I want to get my sister married. I don't know what all you have in mind, but
the way to ask the question is, in the company, what do you think? No? Then when you express it, I absorb it. So even now, if I meet that person, I know exactly what their aspirations were when I spoke to them. Aspirations change. Manam oru kurangu. So aspirations change. But I know the aspirations they had at that point in time, right? And that I give more preference to anything else. So, the company per side is secondary. How have you benefited from this, and have you got the benefit? Is this benefited you? And what else can we do to support you is something that we ask. Most of the unsaid thing is people need a little bit of respect, right? Doesn't matter who you are, where you are. No? You don't get it in life. The reality is you don't get it in life, right? So the people that you are with, your family, they know you too well, right? So on the familiarity breeds contempt in children, Mark Twain sonar. Anybody you know really well, you see the flaws. I don't know. So you distance and the pata aha Bill Gates, Bill Gates wife so the thing is, we are just normal human beings. Yeah? So you are unlikely to be respected by your surroundings at any point in time. So if I give you that respect by listening to what you have to say, right, first and foremost, it's a big deal. Right, it's a big deal, and we underestimate that. We really underestimate that. And I learned this in my very first country manager role, is that as a problem solver, have you tried it? Have you tried it? Have you tried it in Kepana? Then I said, shut up and sit down. 6:30 I'll leave J&J. When I'm leaving, one guy will be standing there saying, Gopi, I just need to have a chat with you. This whole thing has gone broken down. And I'm sitting and saying, I'll get angry, right? Then I sat down and analyzed. I sat down and analyzed. I'm the boss, right? So, and obviously, I'm a nice guy and all that, but my drive comes across, right? So if you're going to come and deliver bad news to me, it's not going to be good, right? You're like, $100 million, somebody has to come and tell. So these guys will hesitate. Then I realized, hey, see, I'm a monster in front of those guys if it's bad news coming to me, right? So like, just calm down. 6:30 யாராவது நின்றுந்தாங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி வீட்டில் நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு. நம்ம அந்த கஸ்டமர் இவ்வளோ தரேன்னார்ல, அது தரல அவரு. சரி வேற என்ன இருக்காது, இவருக்கு 6:30 இருக்கா. அப்புறம் அது ஒன்று பண்ண அதுவும் ஊத்திக்கிச்சே. ஓகே, எல்லாம் கான். தென் நெக்ஸ்ட் திங் இஸ், ஹேவ் யூ ட்ரைட் திஸ், ஹேவ் யூ ட்ரைட் திஸ். நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க பார்த்தா, தேவ் ஆக்சுவலி ட்ரைட் எவ்ரிதிங் தட் ஐ வுட் ஹவ் சஜஸ்டட், ரைட்? திமிரில் தான் இதை கேட்குறதே, ஹேவ் யூ ட்ரைட் இட்? அவங்க அங்கே உட்காந்துட்டு க்ளீனாக, ஐ ட்ரைட் திஸ், என்னாச்சு, இட் டிட்ன்ட் ஒர்க். But then I said, appreciate. This is it. Nothing else. This guy is going through hell, right? He is destroyed. Something has gone wrong. He's going through hell. He is coming to you, and he has to break this hell to you. நீ அவனை போய் திட்டி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ appreciate, right? So just shut up and appreciate. ஒன்றுமே, அது ட்ரை பண்ணீங்களா? I wouldn't have thought of that. Oh, that's a good idea. What else did you try? Did you try this? 2 hours? Nothing. 2 hours பொறுத்து, then you that guy looks, and I will tell them that you've done everything possible. If I were in your shoes, this is what I would have tried. You've tried everything possible, right? Leave it to me, I'll think about it, you go sleep. That guy is a loyal employee for life. இப்போ அவர் எங்கேருந்தோ எந்த கம்பெனிக்கோ மாறணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், கோபி, ஐம் திங்கிங் ஆஃப் திஸ், வாட் டு யூ திங்க்? அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. வாட் டு யூ திங்க்? அதாவது நான் அங்கே போகலான்னு இருக்கேன், பட் என் ஒய்ஃப் இது சொல்கிறாங்க, பட் அவர் அந்த பாஸ் இப்படி சொல்கிறாரு, வாட் டு யூ திங்க்? இல்லை நான் வாட் டு யூ திங்க்? ஒரு 45 minutes ஐ திங்க் ஐ ஷுட் டூ திஸ்.
do it. அவ்வளோதான் முடிஞ்சது கதை. Go to your inner truth, you ask yourself, but அது difficult for people. We should recognize that it's difficult for people because அவங்க environment அப்படி, they get beaten up by everybody, and so we have to acknowledge that. அதே மாதிரி when we complete a year and when we are celebrating, like இது again இல்லைன்னா my flaws are I'm a thinker. I mean, the question I'm responding to you by saying you need to understand what are your shortcomings. I'm a thinker, right? And I'm a how do you say, ambitious thinker, right? Which is for a practical human being, what that means is greedy dreamer அப்படின்னா. ஏன்னா வேலை இல்லை ஒன்றும் இல்லை, வெட்டியா 2 மணி நேரம் பேசின்னு இருக்கான், எங்கே என்ன பண்ண போறாங்க. So for a practical person I'm a nightmare, right? And I need to be surrounded by practical people for me to succeed, right? So I have to demonstrate value to them on a regular basis, saying, boss, don't worry, these things will happen. So I need to understand what my shortcomings are. In my mind, I might think I'm great, I'm dreaming of $100 million. But if you have a practical man standing there or a lady standing there saying, I am the one who got you $10,000, now I should learn how to appreciate that first. And it doesn't come naturally to me. எனக்கு immediate நாளைக்கு என்ன பண்ண போறோம், how do you make it world class, no, calm down. Zero. You are the person in front of me. What do you need? How can I help you? So for me, that was a huge learning curve. One that if somebody brings a problem to you, appreciate it, absorb it, thank them. Then I started reading, and World War II இந்த கதை சொல்லுவாங்க எப்பவுமே. வின்ஸ்டன் சர்ச்சில், ஹிட்லர் ரெண்டும் கம்பேர் பண்ணுவாங்க அவங்க ஸ்டைல்ஸை. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஹிட்லருக்கு, ரைட்டா? வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு இல்லாத கெட்ட பழக்கம் கிடையாது. பட் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஹவு தே ரிசீவ் பேட் நியூஸ் அப்படின்னா. வின்ஸ்டன் சர்ச்சில் ஹேட் அ ட்ரஸ்டட் அட்வைசர். தேர் வாஸ் ஒன் கை ஹூ ட்ரஸ்டட் அட்வைசர் ஹூ வில் பி ஸ்டாண்டிங் தேர். இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாம் முடிஞ்சப்புறம் 10-10:30 மணிக்கு 11 மணிக்கு அந்த தனி ரூமில் வந்து விஸ்கி குடிப்பாராம் போய் அவர் தனியாக. அப்போ அந்த அட்வைசர் வந்து கடன்னு அந்த நம்ம ஜெர்மனி இதுக்குள்ளே வந்துடுச்சு, அதுக்குள்ளே வந்துடுச்சு, இதில் ஊற்றிச்சு, அதில் ஊற்றிச்சு எல்லாம் சொல்லிவிடும். இவருக்கு கிளு விஸ்கி அடிச்சு எல்லாம் கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக வந்து that was a system of receiving bad news, right? Whereas if you see Hitler, nobody had the guts to go tell him the bad news apparently. So there was I mean obviously the winner writes the story, so you don't know what was going on in that camp. But there were Godfather னு ஒரு படம் இருக்கும், 1970s படம். அதில் வந்து மார்லன் பிராண்டோட பையன் செத்துருவான், அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. அவர் உட்காந்துட்டு இருப்பார். அண்ட் கான்சிக்லேரி டாம் வந்து இந்த பேட் நியூஸ் சொல்கிறதுக்காக இவர் மார்லன் பிராண்டோ தலையெல்லாம் வரையணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காலையிலேருந்து வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மை ஒய்ஃப் இஸ் க்ரையிங் இன் தட் ரூம். எவ்ரிபடி, வாட் இஸ் இட் தட் எவ்ரிபடி நோஸ் தட் ஐ டோன்ட் நோ, டெல் மீ. அதுக்கும் இவன் சொல்லுவான், நீ சொல்லலாம் தான் வந்து முதல்ல 2 கிளாஸ் அடிச்சிட்ட, நீ இப்போ முடிச்சிட்ட, சரி சொல்லு அப்படின்னா அவன் சொல்லுவான் அந்த மாதிரி யுவர் சன் வாஸ் killed today அப்படின்னு சொல்லுவான். So this guy is I'm just giving an example. So as a leader of whatever organization, receiving bad news is important. I mean, bad news alone, how you receive it with dignity, with supporting, shooting the messenger னுவாங்க. அது வந்து I mean everybody does it, so இது சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு. So இந்த மாதிரி personal changes you make to your thing is important. And the most important thing is if you say something, and if you say the same things 5 years later, 10 years later, and you follow and do the same things, people appreciate that over a period of time. In the short term, they might not like it, but if you're consistent with your words and action for a long, it's very difficult. It's not already easy, but that's what they observe. They, more than listening to you, they're seeing what you're doing. And if you're doing the same thing, உனக்கு வந்தாலும் அதான் பண்ற, அவங்களுக்குனாலும் அதே தான் பண்றேன்னா they appreciate it. And it's a long-term journey. And the moment you use words like success with people, your failure starts. ஏன் சொல்றேன்னா, the moment I think I'm successful with people அப்படின்னா, your experience in tech and digital space. Now I'm coming from a traditional manufacturing, but your earlier career also, you were in Johnson & Johnson and then Philips and partly legacy manufacturing and partly tech.
So certain things which you said, I was not able to relate to legacy or a traditional manufacturing, like scalability or things like saying no to a lot of things. We have some, what you call, strings attached to legacy manufacturing system. So I wanted to hear from you, what works in tech does not work in a legacy manufacturing. Say, in LatentView analytics, you will be, would have been able to accomplish certain things, which if you look back, you may not be able to do in a J&J or a Philips. Correct. So what are those things? Or if you have, if you are again going back to a legacy manufacturing like J&J or even your the German supercar makers which you said, what you'll be able to do differently in a manufacturing coming from a tech? That is one thing. And 1940s, Robert Wood Johnson, he wrote down something called the credo for J&J. And the culture, நீங்க சொன்னீங்கல்ல, ரெண்டாவது point, it's about first and foremost you put the customers in front of everything else. Your doctors, nurses and patients, their needs are the most important. That was the first part. Then comes the employees, your employees and so on. Then comes your distributors, your ecosystem of people. You have to make sure they get a fair profit. Rumba squeeze பண்ணிட்டுனா they won't survive. So you have to make sure they get a fair profit. Fourth and final தான் அவங்க stakeholders னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி the community போட்டுட்டு, if you have a manufacturing plant somewhere, you have to make sure you're providing parks to those people, you're providing the Tata Jamshedpurla panna mari, there's a lot of things that they would say, what can we do to the community? Last point, the stakeholders nu poduvanga. That is the credo. And you've rightly pointed out, I come from a family where my father is a geologist, my mother is a doctor, and both of them were in government service and zero business, right? So my business, first principles of business, I learned in Johnson & Johnson. So and the way of doing business, the credo is deeply ingrained in me, and you will see parts of it in LatentView going forward, because it's just that your first organizer, 10 years I spent with J&J, and I loved the company and it was fabulous to me. So and the credo is deeply ingrained, and you've rightly pointed it out. So I have to give all that credit to J&J and to Robert Wood Johnson for doing that. But as a cultural, it's very important. You have to treat every person with respect and dignity, right? Even if you're firing somebody, then you have to treat that person with respect and dignity. That's the core principle there. So that's the second question. Answer is yes. The first question of it is where you play, right? That's the question. McKinsey would call it where you play. And the second part of it is how you play, right? How you play is related to where you play. Correct answer. Nee LatentView la vandu sudden polam. Can you do this in Philips or J&J? It depends on where you play, which industry, which stage of growth it is in, and so on. And 90% of your value creation or 90% of your profitability, all of this is determined by where you play. It's not determined by how you play. How you play is how do you compete is a good question. So if you are in a traditional manufacturing setup where your customers are predefined and your manufacturing process are predefined, you don't have too much room to wiggle, right? So you cannot just say I'm going to change the world or we're going to do this. Panna mudiyadhu andha edathila. The expectations are very clear, regulation would be very clear, and this is what you can do, this is what you cannot do will be very clear, right? So the wiggle path will also be defined by the industry that you are in, where you are. Within that you can innovate, right? It's possible to innovate, but it's not a easy one. It's not a very easy one. It's very challenging in those areas. So adla vanda your aspirations to challenge that guy once, right? Ore oru vaati you challenge that guy. We'll be there for 45 minutes, we'll have a meeting. Once you challenge that guy on anything, and this guy is super good, he's very talented, but other senior vice president, அப்புறம் நடுவில் ஒரு இடத்துல that thing you did, no, you can also do this way அப்படின்னாரு. அவ்வளோதான் ஒரு சேலஞ்ச் ஆகிற அவன் வந்து say that again, how do you do that? What, no, 15 minutes that guy asked this guy, how did you do it, right? Then இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் வந்துடுவான்ப்பா, நான் சொல்கிறத கேட்குறாரு இவர் அப்படின்ட்டு. So then next time, so the build up is not, if the moment I say big goals, big this thing, நீங்கள் entrepreneurs, right?
You have to have the power for that, right? But unga employees la vandu they'll break if you go and put so much weight on them. You'll have to start from where they are and slower you have to move forward, right? So what is the one thing we'll do differently this month? What is the one thing we'll do differently? அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் பேபாலுக்குலாம் நீங்கள் ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை வச்சு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? என்ன நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுது? ஸோ அந்த டெக்னாலஜி என்ன மாதிரி பண்ணுறீங்க? Food industry. So they talk about the chips. Let's say multinational companies making chips. And the chips la enna flavor போடுறது? ஏலக்கா ஃப்ளேவரா? அங்கே யூஎஸ்லலாம் என்னென்னா ஹிமாலயன் சால்ட் அப்படின்னு வரும். அப்புறம் கிம்ச்சி, கொரியன் திங்ஸ் will come in. இல்லை என்னென்னா அந்த ஃப்ளேவரை வந்து that peaks for 3 years 4 yearsக்கு அது ரொம்ப டாப்பாக போகும். அந்த டைம்க்கு if you hit the marketனா you make maximum returns. And if you come after the peak you won't get the business. If you come too early, nobody will buy it. So on the correct time you have to go in there and launch the product, and you should be able to spot the trend ahead. இப்போ 2024ல நான் லான்ச் பண்ண போகிறேன்னா I need 2 years to prepare the product எல்லாம் பண்ணுறதுக்கு. பட் இங்கே உட்காந்துட்டு I should be able to predict 2024ல what will be the biggest flavor. So we went to a multinational company and told them that we can predict this for you using external data. நீ உன்னோட டேட்டாவே தேவையில்லை, and we'll compare it with you and we'll challenge you on how we'll do this. So now we came up with a system which is fairly simple. We took blogs, celebrity chefs, in the cooking shows, chef shows now ரொம்ப பாப்புலராக இருக்குல்ல. Then there are these restaurants and Michelin star restaurant இருக்கும், 2-star restaurant, 3 டென்மார்க்கில் ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா they'll go and eat, one meal will be like whatever 50,000 rupees. அதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த பியூட்டிஃபுல்லாக இருந்தது என்னென்னா ஷெஃப் என்ன பண்ணுன்னா அதில் வந்து சாஃப்ரன் தூணு அப்படின்னு வர குங்குமப்பூ ஏதாவது தூவிட்டு இருக்காரு. அது உடனே பீப்புள் வில் ரீட் அப் அண்ட் தேல் ரைட் குங்குமப்பூ பற்றி நிறைய இது பிளாக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தென் தட் வில் ட்ரெண்ட் அண்ட் வில் கீப் கோயிங். ஸோ வி ஐடென்டிஃபை ஆல் தீஸ் ஏரியாஸ் வேர் இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் பை த டைம் இஃப் சம்திங் கம்ஸ் ஆன் டு ஃபேஸ்புக் இட்ஸ் டூ லேட். So it's already a trend. You should have launched the product. So we have created a engine for saying what is the probability of this particular flavor hitting its peak in 2024. அதுக்கு நாங்கள் ஒரு engine create பண்ணிட்டோம். So we have, if you key that in, based on conversation in blogs, conversations in the restaurants, celebrity chef shows, plus early Twitter doesn't affect ingredients that much, but in Instagram sometimes they post and a few other things. We've come up with this, right? So we went to the multinational and told them that in the drinks variety coconut and matcha are going to be big. We went to them in 2018 pono. We told them by 2020 coconut and matcha would be the 2 big flavors that comes in drinking then. And these guys said they listened to us and sent us out. But when coconut and matcha became really big, they called us back and gave us a huge business for helping them track trends in the food industry. So I'm giving you an example where the company relies on its internal research for finding this out. We went with a methodology which we said was superior and showed them that we can track trends. And we've been consistent. Forbes ஒரு article வந்தது that LatentView has been consistent in identifying ingredient trends, flavor trends ahead of the market. Pumpkin எதுலையோ ஆட் பண்ணுறது we found it out first. So some of these things we do which is big for the business. அவன் வந்து தப்பானதை லான்ச் பண்ணான்னா they lose millions of dollars. If they launch the right ones, they'll catch it. So this is one example where without even getting companies' input, just by looking at external third-party data, we went to the company and said, we can help you launch the right products at the right time. You 5 product launch பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா I can order it for you and I can also tell you 2024ல என்ன launch பண்ணனும், 2024 endல என்ன launch பண்ணனும் with the level of probability. That probability 100% probabilityல எதுவும் சொல்லுவாங்க, but I'll go there and say 70% probability that this will be a big thing there. That's one example where it's a consumer goods industry which doesn't use yes வேற எதுவும்
கேள்வி இருந்தால் ஒரே ஒரு கேள்வி அலோவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா The thing that I find most difficult is in the Mari business line, today we succeeded, I'm talking, but there's a good chance we would have failed. So average investors selling their house and putting their money in IPO stock market la on the, I'm not a great fan of it, right? So you have to take care of yourself first, and just because somebody else made money doesn't mean you should. So you should understand your business and you should deal with it. I don't think you should take risks. But if you believe in the technology and you don't think it's a risk, that's a different game. But you could get burnt on this. Like any one of the steps that I took, I could have got burnt, right? But you also learn and move forward and so on. So it's a question of only time will tell how this plays out. But if you take a 10 or a 20-year time frame, it will come out on top. So that's how I look at this. That's how Venkat looks at it, saying, if you're willing to play the game with us for the next 10 to 20 years, bang on, we'll deliver. Right? 3 months, 1 day, 2 days, Russia invaded. You've lost money. Sorry, maybe Rajan has a better answer for you. I'm not very good at doing that. But naturally, we feel if we are in control and running the business, then we will do good for the business in the long term, and the investors will trust us and we'll give them returns over a period of time. Even in the middle, if it shakes, if you're with us for 5 to 10 years, we'll definitely deliver value. No doubts about it, right? There'll be ups and downs, but 5-10 years we'll deliver value is the promise that LatentView will definitely have for people. Yeah? Thank you. Thanks. தேங்க்யூ சார். செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிக்கு ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் பாலிசி, ட்ரீட் ஈக்குவல் பாலிசி அப்படின்ற விதத்தில் அவங்க கஸ்டமரை ஈக்குவலாக யார் ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. மினிமம் டிக்கெட் சைஸ், நம்மலாம் இதெல்லாம் யோசிக்காத நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடிஞ்சு. மினிமம் டிக்கெட் சைஸ்லேருந்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. கோ டு யுவர் இன்னர் ட்ரூத் அப்படின்ற ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சு. எப்படி பேட் நியூஸை ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயம் கற்றுக்கிட்ட முடிஞ்சு. ஒரு 10 விஷயம் ட்ரை பண்ணால் ஒன்று நல்லா நடக்கும், அப்போது ட்ரை பண்ணுறது நிறையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ட்ரீம் டுகெதர், இணைந்து கனவு காண்றது, நம்மளுடைய டீமோடு இணைந்து கனவு காண்ற விஷயம் அப்படின்னு ஒரு 7 விஷயம் எனக்கு டேக்கவே இருந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மிக அருமையான ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டோரி உங்கள் எல்லாரோட கரவழியோட கோபி சாருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இன்னொரு போனஸ் இருக்குது. அதாவது குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு செஷன் இன்றைக்கி. இட் ஆல் ஸ்டார்டட் வித் அகிலா மேம். அவங்க ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைலில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹார்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதில் நிறையா பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணாமல் இருக்கோம். அந்த லிஸ்ட்டு தான் ஜாஸ்தி இருக்குது மேம். வில் ட்ரை டு மேக் இட். அதில் அவங்க அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் யூ, அது இல்லாமல் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்கிறாங்க. இன்றைக்கும் அது அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி கிரியேட்டிங் மல்டிபிள் லீடர்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ப்ரவுட் கல்ச்சர் பில்ட் பண்ணுறதை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி த சேஞ்ச் பிகின்ஸ் வித் யூ, அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. அதுக்கப்புறம் இட் ஆல் ஸ்டார்டட் லைக் கோபி சார் வந்தாங்க. அவங்க இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு வாக் த்ரூ தான் இந்த செஷன். அவங்களோட ஏர்லி காலேஜ் டேஸில் ஆரம்பித்து ஐஐடியிலேருந்து அப்படியே அவங்களோட கெரியரில் ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து அப்புறம் அவங்களோட இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட உங்களோட மீட்டிங் ரூம்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். எப்படி நீங்கள் அவங்களெலாம் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. நிறையா டேக்அவே இருக்குது. எவ்ரிடே மை டீம் ஒர்க்ஸ், ஐ பெனிஃபிட். நிறையா பவர்ஃபுல் கோட்ஸ் கூட இருக்குது. willing to change your mind and move forward பற்றி அது சொன்னீங்க. அதே மாதிரி ஹெல்ப் கிரியேட், அது எங்களோட விஷனோட ரொம்ப அலைன் ஆகிற மாதிரி இருக்குது. எங்கள் டிஜிட்டலோட விஷனோட இவங்க ஹெல்ப் கிரியேட் வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனிஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்றது. அதில் நாங்களும் அசோசியேட் பண்ணணும். எங்கள் சைடில் நாங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம் சார். யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் அஸ் லைக் எதுவும் எங்கள் சைடில் வேணும்னா. அதே மாதிரி கிவ் 3 கிளைண்ட்டோட அந்த டீலை எப்படி நம்ம வின் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சோ மெனி டிப்ஸ். இன்றைக்கி எவ்வளோ பேர் எடுத்தீங்கன்னு தெரியல, பட் ஐ ஹவ் மேட் நோட். நிறையா இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி எபிலிட்டி டு சே நோ, அதை பற்றி ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணியிருந்தாங்க.
கடைசியாக ஐபிஓ வரைக்கும் அவங்களோட இதை ஷேர் பண்ணாங்க. திங்க் பிக் அண்ட் வாக் பேக்வேர்ட்ஸ், அது ஆல்சோ இட் வாஸ், அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஷட் அப் அண்ட் அப்ரிஷியேட், அதுவும் கண்டிப்பாக வி ஷுட் டூ. கண்டிப்பாக இதெல்லாம் கஷ்டமான விஷயம்தான், பட் எனிவே வில் ட்ரை டு ஃபாலோ ஃப்ரம் நவ் அட்லீஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஜிட்டால் அண்ட் டீம். அண்ட் இன்னைக்கு செஷனை அரேஞ்ச் பண்ணதுக்கு சரவணன் சார் அண்ட் சங்கர் அண்ட் டீம், தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். அதே மாதிரி வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபென்ட்ஸ் டுடே. வி ஹவ் அரேஞ்ச் லன்ச் டுடே, இருந்து லஞ்சும் சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.